முழங்கால் படிடுவோம். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பரிசுத்த தேவனை தொழுது கொள்ளும்படி பரிசுத்தவான்களோடு சேர்ந்து தேவனுடைய ஆலயத்தில் வந்து தேவனை தொழுது கொள்ள கர்த்தர் நமக்கு தந்த நல்ல கிருபைக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவன், ஹல்லேலூயா. அவர் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்துமா இருக்கிறாரே, ஹல்லேலூயா. நித்திய பிதாவாகிய தேவன் நம்முடைய 2 கரங்களை வானத்துக்கு உயர்த்தி முழங்கால் படிவிட முடிந்தவர்கள் நேர் முழங்கால நின்று, ஹல்லேலூயா, 2 கரங்களை உயர்த்தி ஏசப்பாட்டு சொல்லுங்க. ஏசப்பா, உம்முடைய பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கி வர நாங்கள் ஜெபம் பண்றாண்டவரே. உம்முடைய மகிமையினால எங்களை நிரப்புங்கப்பா. சொல்லுங்க வாய் திறந்து ஏசப்பாட்ட சொல்லுங்க. இந்த ஆலயம் முழுவதும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய மகிமை இயேசுவின் நாமத்தினால இறங்குவதற்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, உம்முடைய ஆளுகையினால இந்த இடத்தை நீர் நிரப்புவதற்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாடுதல் எங்களை நிரப்புவதற்காக நாங்கள் ஜெபம் பண்றோம். ஆண்டவரே, அசைவாடு ஆவியானவரே, உங்க சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா ஸ்தோத்திரம். நல்ல வாய் திறந்து ஏசப்பா ஸ்தோத்திரம். ஜீவன சுகத்தை பலத்தை தந்து, ஹல்லேலூயா, ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து, ஹல்லேலூயா, கர்த்தர் கிருபையினால நம்ம நடத்துகிறாரே, ஹல்லேலூயா, கர்த்தர் கிருபையினால நம்ம நடத்துகிறாரே, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. நல்ல வாய் திறந்து சகோதரர்கள் எல்லாரும், பிள்ளைகள் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபை, 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 கர்த்தர் கிருபை. சொல்லுங்க. ஏசப்பா, உம்முடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய இரக்கத்துக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய பிரசன்னத்துக்காக ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்கள் நடுவில் நீர் அசைவாடும். சொல்லுவோமா வாய்களை திறந்து? எங்கள் நடுவில் அசைவாடும். இன்றைக்கு எங்களை ஆசீர்வதியும், எங்களோடு பேசும். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்க உம்முடைய கிருபையை தாருங்க, பலனை தாருங்க, அபிஷேகத்தை தாருங்கன்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்றோம்ப்பா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமை உள்ள தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த ஆராதனையின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்மை பாடி ஆராதிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு நிற்கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இடத்திலிருந்து நாங்கள் திரும்பி போகும்போது ஒரு புதிய மகிமையோடு, புதிய பிரசன்னத்தோடு, தேவனுடைய ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யுங்க ஆண்டவரே. தடைகளை மாற்றுங்க. வர வேண்டியவர்கள் வேகமாய் கொண்டு வாரும். ஒரு மனதின் ஆவியை கர்த்தர் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நடத்துகிற ஒவ்வொரு மேலும் உடைய கிருபையின் அபிஷேகம் வெளிப்படட்டும். துதியும் கனமும் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். உட்காருவோம். சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம் பாடல்களை பாடி தேவனை கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்க போகிறோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவருடைய கிருபை நாள்தோறும் நமக்கு புதிதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபைகளால் நம்மை நிரப்பி அனுதினமும் நம்மை கரம் பிடித்து வழி நடத்துகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். அவரை போற்றி கிருபை
ஹல்லேலூயா. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்று ஆர்ப்பரிப்போம். நாம் அமைதியாக இருப்பதற்கு வரல, அவரை போற்றி துதித்து பாடி ஆர்ப்பரிப்பதற்காய் வந்திருக்கிறோம். இன்னொரு பாடலை பாடுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால் வரும். நாம் செய்கிற வேலைகள், நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நம்ம செய்கிறோம். ஆனால் அதை வாய்க்க பண்ணுகிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. எவ்வளவுதான் நம்ம இந்த உலகத்தில் பிரயாசப்பட்டாலும் நாம் செய்யும் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறவர் அவர் தான். நம்மால் முயன்றதை நம்ம செய்கிறோம். ஆமென். ஜெயத்தை கொடுக்கிற நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். விசுவாசித்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய். விசுவாசித்தால் நீ உலகத்தை ஜெயிப்பாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய், விலையேற பெற்ற நன்மையை அடைவாய். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். உபவாசித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பாய், புதுபலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய். உபவாசித்தால் நீ சாத்தானை ஜெயிப்பாய், புதுபலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய், புதுபலன் அடைந்து நிமிர்ந்து நிற்பாய். ஜெயமோ கர்த்தரால் வரும், 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 ஜெயமோ கர்த்தரால் வரும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான். ஆமென். ஜெபிக்காத மனிதனுக்கு ஜெயம் இல்லை. ஆமென். விசுவாசித்தால் நம்ம உலகத்தை கூட ஜெயிச்சிடலாம். விசுவாசித்தா உலகத்தை கூட ஜெயித்திடலாம். ஆமென். நம்ம விசுவாசத்தோடு இந்த பாடலை ஒரு விஷயம் கூட பாடப் போகிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எல்லாரும் சேர்ந்து ஜெயமோ கர்த்தரால் வரும். ஆமென். கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும், ஜெயமோ கர்த்தரால் வரும். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான், துதிக்கின்ற மனிதன் வெற்றியை பெறுவான். ஜெபிக்கின்ற மனிதன் ஜெயத்தை பெறுவான்,
போதுமே ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் அப்பாவும் சந்நிதியில் எப்போ நான் வந்து நிற்பேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் திருமுகம் கண்டு நான் திருப்தியில் மூழ்குவேன் நீங்க போதும் எல்லாரும் அப்படியே கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா கரங்களை உயர்த்தி நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேனிலும் இனிமையே தேவிட்டாத அமுதமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே தேடியும் கிடைக்காத ஒப்பற்ற செல்வமே நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா எல்லாரும் சொல்லுவோமா உங்க சமூகம் எனக்கப்பா நீங்க போதும் ஏசப்பா உங்க சமூகம் எனக்கப்பா உங்க சமூகம் எனக்கப்பா உங்க சமூகம் எனக்கப்பா ஓரதரஷரதலரபா ஆமென் தேவ சமூகம் மாத்திரம் நமக்கு போதுமே அவர் நம்மோட கூட இருந்து வழி நடத்தினால் அவர் நம்மோட கூட இருப்பாரானால் ஆமென் அதுவே நமக்கு போதுமானதா இருக்கும் அதுவே நமக்கு போதுமானதா இருக்குமே எஸ் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 ஆமென் எங்கள் தெய்வமே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ராஜா நீங்க மாத்திரம் எங்க வாழ்க்கையில போதுமாப்பா உங்க சமூகம் மாத்திரம் எங்களுக்கு எனக்கு போதும் ராஜா ஆமென் நமக்கு ஸ்தோத்திரம் அப்பா உமக்காய் நாங்க வாழ வேண்டுமே உமக்காய் நாங்க வாழ வேண்டுமே ராஜா என் உள்ளமும் என் உடம்புலும் அப்பா உமக்காய் வாழ வேண்டுமே ராஜா இயேசுவே நீங்க போதும் அப்பா நீங்க போதும் ராஜா தேவ சமூகத்தை ஒவ்வொருத்தரும் சொல்லுவோமா என் வாழ்க்கையில நீங்க போதும் ராஜா நீங்க மாத்திரம் போதும் அப்பா ரிபார ஷியாரதர பலரபா லிகாரதர ஷகரதீரதல ரபரபலரமா எஸ் ஜீசஸ் தீராதீரதலரதலர பரலரபா லிபாபர ஷகரதீரதலரி பிரதலரலரபா சபை சேர்ந்து தேவனை ஆராதிப்போமா ரிபாபர ஷகரதீரந்தரதிலரதலரபா ஆமென் 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 ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து நம்மை உயர்த்தின தெய்வம் அவர் அல்லவா ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா 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 நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஜெயத்தை கட்டளையிடுகிற தேவன் அவர் நம்மோட கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர் ரிபார ஷகரதீரதரதிலரபா அவரை துதிக்கிற எந்த இடத்திலும் அவருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எந்த இடத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை விடுவிக்கும் தேவனாய் இருக்கிறாரே ரிபார ஷகரதீரதலரபரபலரபா ரியாந்தரதலர ஷபரபரதீரதலரபரபா நம்மை விடுவிக்கும் ஆவியானவர் நம்மை விடுவிக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஆமென் அவர் சமூகத்துல சரண்டர் ஆயிடுங்க என்ன விடுதலை பண்ணுங்கப்பா என்ன விடுதலை பண்ணுங்கப்பா தேவ சமூகத்தை கேட்பியா தேவ பிள்ளையே அவர் உன்னை விடுவிப்பாரானால் நிச்சயமாகவே உனக்கு விடுதலை உண்டு ரிபார ஷகரதீரதரதலரபரபலரபா ரிபாபர ஷபரபரதீரதலரபரபா ஒரிக்கதிரதரதலர ஷபரபரதீரதலரபா லிபா Baba Shabara Bora Dira Dalarabam, Rika Baba Shabara Bora Dira Dalarabarabam, yes, Jesus, the Andara Dira Dalarabarabam, Avianore, Umakanangal Makamesul Gram Racha, Englivikum de Vame, Umakanangala than a Gram Racha, Satruvin Prilerando, Biatical and Katalerando, English Vidalayakugra Tevan, Ninga Varvata Racha, Umay Nangalara Hadikrum, Ribara Shabara Bora Dira Dalaraba, Amen, Amen.
ஆமென் ஆமென் ஜீசஸ் ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணெயினால் எங்களை அபிஷேகம் பண்ணி எங்களை பலப்படுத்துகிற தேவன் நீர். ஆமென் ஆமென் ஆமென். தேவ சமூகத்தில் அவரை உற்சாகமாய் நாம் ஆராதித்துக் கொண்டே இருப்போமா? ஆமென். முழு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நம்ம ஆராதனை செலுத்திக் கொண்டே இருப்போம். அவர் துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் தேவன் அவர். அவர் ஆராதனையை விரும்புகிற தேவன் அவர். நீ ஆராதிக்கும் பொழுது உன் அருகாமையில் இறங்கி வருகிற தேவன் அவர். ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், ஒரு விடுதலையை பெற்றுக்கொள்ளும் வரைக்கும் தேவ பிள்ளையை நீ சும்மா இருக்க வேண்டாம். அவரை நீ ஆராதித்துக் கொண்டே இரு. வந்த வண்ணமாய் போகக்கூடாதே. நீ வந்த பலவீனத்தோட போகக்கூடாதே. நீ வந்த சோர்வோட போகக்கூடாதே. புது பலன் தருகிறவர், புது உற்சாகத்தை தருகிறவர். ஆமென். விடுவிக்கும் ஆவியானவர் அவர் நம்மத்தில் ஆவிக்கொண்டு இருக்கிறாரே தேவ பிள்ளையே. உதாசீனப்படுத்தாம ஆமென் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோட மகிமைப்படுத்தி கொண்டே இருங்க. ஒன்றுமில்லாத இடத்துல இருந்து நம்மை உயர்த்தின தேவன் அவர். நம்மை நினைவு கூறுபவர் அவர். இந்த சகல சிருஷ்டிக்கும் எஜமானராகிய நம்முடைய தேவன். நாம் ஏதோ ஒரு மூலையில இருக்கிறோம். என்னை படைத்தவர் என்னை காண்பதில்லை நினைப்பதற்கு இல்லை. அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கண்கள் உன்மேல் நோக்கமாய் இருக்கிறது. நீ அவரை விட்டு தூரம் போனாலும், நீ அவரை விட்டு பின்வாங்கி போனாலும், அவருடைய கண்கள் உன்னை நோக்கிக் கொண்டே இருக்கிறது. அவர் நம்மை நேசிக்க நம்ம எம்மாத்திரம் இந்த உலகத்தையே படைச்சவர்ல அவர் நம்மை திரும்ப மீட்டெடுக்க நாம எம்மாத்திரம். நம்மை நேசித்த தேவன் அவர். நம்மை நேசித்த தேவன் அவர். அதனாலதான் எதற்கும் தகுதி இல்லாத நம்மை அவர் கண்ணோக்கி பார்த்து நம்மை உயர்த்துகிற தெய்வமாயிருக்கிறார். வியாகுல நேரங்களில், உள்ளம் சோர்ந்து போன நேரங்களில் நமக்கு ஆறுதல் தருகிற தேவனாய் நம்மோடு கூட இருக்கிறார். ஜீசஸ் ஹல்லேலூயா. இரு கரங்களை வானத்துக்கு நேராய் உயர்த்தி சொல்லுவோமா? ஆமென். ஒன்றும் இல்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. ஒன்றும் இல்லாமையில் இருந்தெம்மை உயர்த்தின உம் அன்பை நினைக்கையிலே உள்ளம் நன்றியால் நிறைந்திடுதே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம் எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீரெங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம்
எல்லாரும் சேர்ந்து சொல்வோமா? தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தடுமாறும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. வழிகாட்டும் தெய்வமே, இருளான நேரங்களில் தாங்கிடும் நேரங்களில் தாங்கிடும் தயாபரரே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லுமா? நம்ம எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. ஒரு விசை கூட நீர் எங்களை நம்ம எம்மாத்திரம், அவர் நம்மை நினைவு கூறுவதற்கு நம்ம பாத்திரன் அல்லவே. எல்லாரும் முழுமனதாய் சொல்லுவோமா? நாங்கள் பாத்திரன் அல்லவே. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. தலைமுறை தலைமுறையாய் நினைவு கூர்பவரே, தாங்கியே நடத்திடும் உம் தயவை மறப்பேனோ. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே. நீர் எங்களை நேசிக்க நாங்கள் எம்மாத்திரம், எங்களை நினைவு கூற நாங்கள் பாத்திரன் அல்லவே.
அவர் நம்மை நினைவு கூறுவதற்கு நம்ம பாத்திரவான்கள் இல்லதான், ஆனாலும் அவர் நம்மை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறாரே. என் பிள்ளை என்னை விட்டு தூரமா போகுதே, என் பிள்ளை என்னை விட்டு பின்வாங்கி போகுதேன்னு வேதனையோடு உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறாரே. தேவ பிள்ளையே, உன்னை தலைமுறை தலைமுறை தோறும் ஆசீர்வதிக்க அவர் சித்தம் கொண்டவராயிருக்கிறார். அவருடைய சித்தத்தை புறக்கணித்து அநேக நேரங்கள் நீ தூரம் போற. அவர் உன்மேல் வைத்திருக்க திட்டங்களை புறக்கணித்து அவரை வேதனைப்படுத்தி அநேக நேரங்கள் நீ தூரம் போகிற. ஆனாலும் உன்மேல் அவர் வைத்த அன்பினால, உனக்காக அவர் சிந்தின ரத்தம், என் பிள்ளைக்காய் நான் ரத்தம் சிந்தினேனே, இது வீணா போக கூடாதேன்னு திரும்ப 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 அவர் உன்னை மீட்டெடுக்க சித்தம் கொண்டவராயிருக்கிறாரே. எவ்வளவு அன்பு மிகுந்த தெய்வம் நம்முடைய தெய்வம், எவ்வளவு அன்பு நிறைந்த தெய்வம் நம்முடைய தெய்வம். இந்த நல்ல தெய்வத்துக்கு கரங்களை தட்டி நம்ம ஆராதனை செலுத்துவோமா? எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கே ஆராதனை ரட்சா. எங்களை நேசிக்கிற தெய்வம் நீர் அப்பா, எங்களை நினைவு கூறுகிற தெய்வம் நீர் ரட்சா, எங்களோடு கூட இருப்பவர் நீரப்பா, எங்களை கரம் பிடித்து நடத்துகிற தெய்வம் ரட்சா. நாங்கள் எம்மாத்திரம், உமக்கு முன்பதாய் நாங்கள் எம்மாத்திரம், ஆனாலும் எங்களை நினைவு கூறுபவரே, உமக்கே எங்கள் ஆராதனைகள் ரட்சா. எஸ் ஜீசஸ், ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா இந்த காலை வேளைக்காய் ஒரு விசை கொடுங்க சமூகத்தில் வருகிறோம் ராஜா. உம்மை பாடி மகிமைப்படுத்த, துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு செய்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களோடு கூட இருந்து இம்மட்டும் அசைவாடின தெய்வம், இன்னும் மீதியுள்ள பகுதியையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ராஜா. நீங்கள் அசைவாடுங்க, நீங்கள் கிரியை செய்யுங்க, நீங்கள் பலத்த காரியங்களை வெளிப்படுத்துங்க, நீங்கள் பேசுங்க அப்பா. பேசுகிற மகனை மறைத்து நீங்கள் பேசுங்க. உங்கள் நாமம் மகிமைப்படும்படியாக எங்கள் கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுடைய நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் உட்காருவோம். ऊपर है। என் நம்பிக்கை என்னை மறக்காத தேவன் மேல இருக்குது. मेरा भरोसा जो है, जो मुझे नहीं भूला, उस परमेश्वर के ऊपर है। என் நம்பிக்கை சர்வ வல்லவர் மேல இருக்குது. मेरा भरोसा सर्व सामर्थी परमेश्वर के ऊपर है। ஆமென் आमेन। பாருங்க, देखिए यहाँ முடி உண்டு, अंत जरूर है। ஆமென். आमेन। ஏசாயா எழுதின புத்தகம் एसाया का किताब 60ஆம் அதிகாரம் 60वें अध्याय 20வது வசனம். 20वां वचन। அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதுமில்லை, கர்த்தர் உன் நித்திய வெளிச்சமாயிருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். तेरे विलाप के जो दिन हैं वो समाप्त होंगे। ஆமென் आमेन। பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, बाजू में जो है उन्हें देखकर बोलिए, உங்க துக்க நாட்கள் முடிந்து போகும். आपके दुख के दिन समाप्त होंगे। ஆமென். आमेन। துக்க நாட்கள் முடிந்து போகணும்னா சந்தோஷமா இருக்கணுமா இல்லையா? दुखों का दिन खत्म होना है तो आपको खुशी के साथ रहना है कि नहीं? ஆமென். आमेन। துக்க நாட்கள் முடிந்து போகும். आपके दुख भरे दिन समाप्त होंगे। ஆமென். आमेन। யோவான் எழுதின சுவிசேஷம் यूहन्ना का सुसमाचार 5ஆம் அதிகாரம் 5वां अध्याय, அங்க பாப்போம். वहां हम देखेंगे ஒரு மனுஷன் एक मनुष्य மிகு நாளாய் காத்திருக்கிறான். कई दिनों से वो इंतजार कर रहा है। ஆமென். आमेन। அங்க எருசலேம்ல वहां यरूशलेम पर அங்க ஒரு குளம் இருக்குதாம். वहां पर एक तालाब है। பெத்செதா இந்த குளம். बेत्सदा नामक का एक तालाब है। ஆமென். आमेन। நல்லா கவனிங்க, तो अच्छे से ध्यान दीजिए, இந்த பெத்செதா இந்த குளம் இருக்கு பாத்தீங்களா? ये जो बेत्सदा करके जो तालाब है ना, அந்த குளத்தை சுத்தி उस तालाब को घेर कर எல்லா வியாதியஸ்தர் இருப்பாங்க. बहुत सारे जो बीमारी से भरे हुए लोग रहते हैं।
கண்ணு தெரியாதவங்க, जिसको आंख नहीं दिखती है, நடக்க முடியாதவங்க, जो चल नहीं सकते हैं, கை காலை நீட்ட முடியாதவங்க, जो हाथ पैर को अच्छे से फैला नहीं सकते हैं, படுக்கையில கிடக்குறவங்க, और जो लेटे हैं, காது கேட்காதவங்க, जो बहरा है, வாயினால பேச தெரியாதவங்க, और जो गूंगे हैं, எல்லா வியாதியஸ்தரும் அங்க இருக்காங்க. ऐसे कई तरह के जो बीमारी से पीड़ित लोग वहां पर हैं. ஏன் அங்க இருக்காங்க? वे लोग क्यों वहां पर அந்த हैं? பெத்சதா குளத்துல वो बेतसदा जो है तालाब, ஒரு நாள் एक दिन யாருக்கும் தெரியாது, किसको भी नहीं पता, ஒரு தேவதூதன் இறங்கி, एक स्वर्ग दूध उतरकर, கொலனா தண்ணி இருக்குமா இருக்காதா, तालाब है तो पानी जरूर होगा, அந்த குளத்துல உள்ள தண்ணியை கலக்குவாங்க. उस तालाब में रहने वाले पानी को जो है वो हिलाता है. தண்ணியை கலக்குன உடனே वो पानी को हिलाते ही ஃபர்ஸ்ட் யார் உள்ள போறாங்களோ, पहला व्यक्ति जो अंदर प्रवेश करता है, எந்த வியாதி இருந்தாலும் कोई भी बीमारी हो, சுகம் உண்டாகுது. चंगाई होता है. ஆமென். आमेन. என்ன உண்டாகுது? क्या होता है? சுகம் உண்டாகுது. चंगाई हो जाता है. அதனால इसलिए எல்லா வியாதியஸ்தரும் सारे जो बीमारी से लोग அந்த குளத்தை சுத்தி இருக்காங்க. उस तालाब को घेर के बैठे हैं. ஃப்ரீயா அற்புதம் கிடைக்குது. अरे उधर तो मुफ्त में उनको चंगाई मिल रही है. ஃப்ரீயா ராஷன் கொடுக்கிறதுனாலே நம்ம எப்படி ஓட்டம் ஓடுறோம். मुफ्त में राशन मिलता है तो हम कितना दौड़ के जाते हैं. ஆமென். आमेन. உண்மைதானே? सच है ना? என்னெல்லாம் பண்ணி ஓடுறோம். अरे क्या क्या कर कर हम दौड़ते हैं. அங்க ஆபரேஷன் பண்ண வேண்டாம், उस जगह पे ऑपरेशन करने की जरूरत नहीं, காசு கொடுக்க தேவையில்ல, पैसा देने की जरूरत नहीं, டாக்டர் வந்து ஊசி குத்த மாட்டான். डॉक्टर वहां पर इंजेक्शन नहीं डालेगा. தண்ணிய கலக்கும் போது पानी को हिलाते ही ஓடி போய் இறங்கிடணும். अरे दौड़ के जाके पहला उतर जाना है. ஃபர்ஸ்ட் போறவங்களுக்கு சுகம். और जो पहला उतरता है उसके लिए की चंगाई. ஆமென். आमेन. ஹalleluya. हालेलुया. இங்க என்ன நடக்குது? तो यहाँ पर क्या होता है? இதே இடத்துல इसी जगह पर ஒரு மனுஷன் இருக்கிறான். एक व्यक्ति है. எத்தனை வருஷமா தெரியுமா? वो कितने साल से है पता है? 38 வருஷமா. 38 सालों से. என்ன நம்பிக்கை? क्या भरोसा है उसके अंदर? ஒரு நாள் நான் போய் இறங்குவேன், एक दिन मैं जाके उधर उतरूंगा நானும் சுகம் பெறுவேன். और मैं भी चंगाई पाऊंगा. அந்த மனுஷனை பத்தி சொல்லப்பட்டிருக்குது, उस मनुष्य के बारे में कहा गया है அவனால நடக்க முடியாதாம். वो व्यक्ति चल नहीं सकता. அவனால वो व्यक्ति நடக்க முடியாது. चल नहीं सकता. அப்ப பாருங்க, तो देखिए அந்த மனுஷன் वो व्यक्ति 38 வருஷமா துக்கத்துல இருக்கான். अरे 38 साल से वो दुख में है. எத்தனை வருஷம்? कितने साल से? சத்தமா சொல்லுங்க. जोर से बोलिए. 38 வருஷம் 38 साल से நடக்க முடியல. चल नहीं पा रहा. எந்த ஒரு காரியம் செய்யணும்னா கூட जो कुछ कार्य उसको करना है तो அவனால वो अपने முடியாது. दम से नहीं होगा. யார்ட்டையாவது ஹெல்ப் வேணும். किसी से जाकर उसे मदद मांगनी पड़ती है. ஆமென். आमेन. எல்லாரும் நடந்து போறாங்க. सभी लोग चल के जा रहे இவன் என்ன हैं. யோசிப்பான்? लेकिन ये क्या सोचता है? இன்னைக்கு நான் நடப்பேன். आज मैं चलूंगा. ஆமென். आमेन. இன்னைக்கு நான் நடக்க போறேன். कब मैं चलने वाला हूँ? இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில ஒரு இந்த துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாகும். कब मेरे जिंदगी में इस दुख का एक अंत आएगा? இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில इस मनुष्य के जिंदगी में வியாதியின் நிமித்தம் ஒரு துக்கம். इस बीमारी के कारण एक दुख. ஆமென். आमेन. பல காரணங்கள் இருக்கலாம் துக்கத்துக்கு. ये दुख आने के लिए कई सारे कारण हो सकते ஆனா हैं. இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில लेकिन इस मनुष्य की जिंदगी में இந்த வியாதியின் நிமித்தம் 38 வருஷம் துக்கம். इस बीमारी की वजह से 38 साल से उसके जिंदगी में दुख है. நல்லா புரிஞ்சு பாருங்க. அந்த மனுஷனோட இடத்துல நீங்க வச்சு பாருங்க. उस मनुष्य के जगह पे अपने आप को रखकर देखिए. உதவி செய்யறதுக்கு ஒருத்தரும் இல்ல, मदद करने के लिए कोई नहीं, யாருமே அவனை விரும்பல कि எப்படியாவது சுகமாகணும். और कोई भी नहीं चाहता कि वो चंगा पाए. 38 வருஷம் ஆயிட்டு. भाई 38 साल हो चुका है. எத்தனை பேர் வந்து பார்த்துட்டு போறவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க. कितने जन आकर देखने वाले आके गए रहेंगे. அந்த மனுஷன் எங்க படுத்து கிடக்கான் அங்கேயே தான் கிடக்கான். वो मनुष्य कहाँ लेटा है उसी जगह पर लेटा है अभी भी. யாரும் உதவி செய்ய வரல. कोई भी आकर मदद नहीं किया. அந்த மனிதனை பத்தி அந்த அவனுடைய குடும்பத்தை பத்தியும் சொல்லல. उस मनुष्य के बारे में या उसके परिवार के बारे में कहीं नहीं कहा. அப்போ குடும்பமும் அவனுக்கு உதவி செய்ய வரல. तो मैं मानता हूँ कि परिवार भी उसका मदद करने नहीं आया. ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஸும் அங்க வரல. या दोस्त कर कर कहते हैं कि दोस्त भी वहां पर आया नहीं. காசும் இல்ல. और उसके पास पैसा भी नहीं है. காசு இருந்ததும் செலவு பண்ணி ஸ்பெண்ட் பண்ணி சரியாம அதுவும் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு. ऐसा होगा कि पैसा था और वो खर्च कर कर वो चंगा ही नहीं पाया, ऐसे ही हो गया. யாருமே कोई भी அவன் நல்லா இருக்கணும்னு விரும்பல. वो अच्छा रहना है कर कर नहीं चाहे. ஆமென். आमेन. அந்த
இடத்துல உங்களை வச்சு பாருங்க. उस जगह पर अपने आप को रखकर देखिए, ஒருவேளை நம்ம வாழ்க்கையும் यदि हमारा जिंदगी भी அப்படியே இருக்குதா? वैसा ही है क्या? தெரிஞ்சவங்க கூட பார்த்து பார்க்காம போறாங்களா? अरे हमारे पहचान वाले भी जानकर अनजाने बनकर जा रहे हैं क्या? ஆமென். आमीन। உதவி செய்யறதுக்கு எதிர்பார்க்கறவங்க கூட உதவி செய்யாம போறாங்களா? मदद करने के लिए जिससे हम उम्मीद रखते हैं वो भी मदद किए बिना जा रहा है क्या? ஆமென். आमीन। தனியா, अकेले, வெறுமையா, खाली, வெறும் புலம்பல். खाली उसका बिलाप। இன்னைக்கு 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 आज कब कब இன்னைக்கு என் வாழ்க்கையில आज मेरे जिंदगी இந்த में துக்கம் மாறும். ये दुख बदलेगा। இன்னைக்கு நான் எழும்பி நடப்பேன். आज मैं उठ के चलूंगा। இன்னைக்கு யாராவது தூக்கிட்டு கொண்டு அங்க உள்ள விடுவாங்க. आज तो कोई मुझे लेके जाके वो अंदर छोड़ेगा क्या? आमीन। आमीन। அந்த எதிர்பார்ப்போட வாழ்றான். वैसे एक उम्मीद के साथ वो जी रहा है। நல்லா பாருங்க, ये अच्छे से देखिए। ஹாஸ்பிட்டல்ல நம்ம அட்மிட் ஆகுறோம் சில நேரத்துக்கு. हॉस्पिटल में जब हम कुछ समय पे एडमिट होते हैं, நம்ம பக்கத்துலயும் இன்னொரு பேஷண்ட் இருப்பாங்க. हमारे बाजू में भी एक व्यक्ति पेशेंट रहते हैं। மேக்ஸிமம் ஒரு நாள் அல்ல 2 நாள். ज्यादा से ज्यादा 1 या 2 दिन நம்மளுக்கு அவங்க பழக்கமாயிருமா ஆகாதா? हमारा उनसे एक रिश्ता बन जाता है कि நம்ம नहीं? கொடுத்து வச்சவங்க. हम तो अच्छे हैं। நம்ம படுக்கையில ஹாஸ்பிட்டல் இருந்தா பாஸ்டர் நம்ம தேடி வருவாங்க. यदि हम लेटे हैं हॉस्पिटल में है तो पास्टर जी ढूंढ कर आएंगे பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. और पास्टर जी आकर प्रार्थना करते हैं। நம்ம நல்லா ஆயாச்சு. फिर हम अच्छे हो गए பக்கத்துல உள்ளவங்க கேட்பாங்க, और बाजू वाले को भी पूछेंगे ये कौन है कौन है यार यार? ये कौन है कर कर। நீங்க हमारा चर्च का पास्टर फादर आया. நம்ம சொல்லுவோம் चर्च का पास्ट வந்திருக்காரு। நீங்க நல்லா ஆயிட்டீங்க. आप तो अभी चंगा हो गए। இங்க ஜெபம்னு சொல்லுங்க. और बोलिए कि मेरे लिए भी प्रार्थना करने के लिए बोलिए। ஆமென். आमीन। அப்படிதானே? ऐसा ही है ना? நம்ம பழக்கம் ஆயிருதோம். तो हमारा उनसे एक रिश्ता बन जाता है ஒரு நாள் 2 நாள்ல நல்ல பழக்கம் ஆயிருது. और 1-2 दिन में ही अच्छा जान पड़ताल हो जाता है। இன்னும் ஒரு வாரம் ஆச்சுன்னா எத்தனை வார்டு இருக்கு அத்தனை வார்டுலயும் பழக்கம் ஆயிருது. और 1 हफ्ता होएगा तो जितना भी वार्ड है उतने सारे वार्ड में दोस्ती बन जाती है। அந்த பேஷண்டா अरे वो व्यक्ति है क्या? அந்த பெட்ல இருக்கான் அந்த பெட்ல இருக்கான். वो पेशेंट जो है ना उस जगह पर है कर कर। இங்க பாருங்க, तो देखिए यहाँ இந்த மனுஷன் 38 வருஷமா படுக்கையில இருக்கான். ये मनुष्य जो है 38 साल से वो लेटा है। ஒருவேளை பக்கத்துல உள்ளவன் यदि उसके बाजू वाला ஒரு நாள் பேசியிருப்பாங்க, एक दिन बात किया होगा, நீ சுகமாயிட்டனா तू चंगा हो जाएगा तो என்னை கொண்டு போ வருவியா? मुझे लेकर जाने के लिए आएगा क्या? நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान நீ दीजिए। சுகமாயிட்டனா यदि तू चंगा हो गया तो என்னை தூக்கிட்டு போ வருவியா? मुझे उठा के रखने के लिए तो आएगा क्या? ஆமென். आमीन। நம்ம சில நேரத்துக்கு கேட்போம்ல, हम कई समय पे ऐसा पूछते भी है ना, ஆனா பாருங்க लेकिन देखिए यहाँ சுகமாய் போனவன் கூட வரல. जो चंगाई पाकर गए वो भी नहीं आए। ஹலோ, आमीन। ஆமென். आमीन। பாருங்களா, देखिए ना यहाँ, நமக்கே பழக்கம் ஆயிடுது. அப்ப 38 வருஷம் எத்தனை பேர் வந்துட்டு போயிருப்பாங்க அங்க இருந்து. हम किसी से जान पहचान होने के बाद कितने लोग उधर आके गए रहेंगे। போனவனும் வரல. जो गया व्यक्ति वो भी नहीं आया। தனிமை, अकेलापन, குடும்பம் கைவிட்டுட்டு परिवार हाथ छोड़ दिया, யாருமே உதவி செய்ய இல்ல. कोई भी मदद करने के लिए नहीं है। துக்கத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறான். दुख के साथ वो जी रहा है। ஆனா நல்லா கவனிங்க, लेकिन अच्छे से ध्यान दीजिए, அந்த மனிதனை தேடி उस मनुष्य को ढूंढकर இயேசு வந்தார். यीशु आए। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. கைகளை உயர்த்தி हालेलुया। இயேசு வந்தார். यीशु आए। ஆமென். आमीन। இயேசு வந்து यीशु आकर அவன் சூழ்நிலைகள் எல்லாம் அறிந்திருந்தார். उसके सारे परिस्थिति को वो जाने थे। ஆமென். आमीन। ஈசப்பா வந்து यीशु आकर அவனை பார்க்காங்க. उसे देखते हैं। யாருமே பார்க்காதவன, कोई भी नहीं देखा उस व्यक्ति को। அவனுடைய ஃபேஸ்ல எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. उसका चेहरा सब कैसा होगा कर कर सोच कर देखिए जरा। ஒருத்தர் விரும்ப கூடாத நிலைமையில இருந்திருப்பான். कोई भी नहीं पसंद करे वैसे परिस्थिति में वो होता। இயேசு அந்த மனிதனை பார்த்தார். लेकिन यीशु उस मनुष्य को देखा। ஆமென். आमीन। அது மட்டும் இல்ல, उतना ही नहीं, அவன் வெகு நாளாய் वो कई दिनों से இந்த நிலைமையில இருக்கான்ட்டு அறிந்திருந்தார். इस परिस्थिति में है कर कर यीशु जाने थे। ஆமென். आमीन। ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியாம இருக்கலாம், यदि आपका दोस्त जाने नहीं रहेंगे உங்க குடும்பத்தாருக்கு தெரியாம இருக்கலாம், या आपके परिवार वालों को नहीं पता ஆனா होगा, இயேசுக்கு தெரியும். लेकिन यीशु को पता है। இயேசுக்கு நன்றாய் தெரியும். यीशु को अच्छे से पता है। ஆமென். आमीन। இயேசு வந்தார். यीशु आए, அவனை பார்த்தார். उसे देखे அவனை பத்தி எல்லாம் நன்றாய் அறிந்திருந்தார். और उसके बारे में सब कुछ अच्छे से जाने थे।
ஒரே ஒரு வார்த்தை கேட்டார், एक ही शब्द उन्होंने पूछा, நீ சுகமாக விரும்புறியா? तू चंगाई पाना चाहता है क्या? ஆமென். आमीन। 6வது வசனம், 5ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. 5वें अध्याय का 6वां वचन। ஆமென். आमीन। இங்க பாருங்க, यहाँ देखिए இயேசு என்ன கேட்டார்? यीशु उससे क्या पूछा? நீ சுகமாக விரும்புறியா? तू चंगा होना चाहता है क्या? நீங்க சுகமாக விரும்புறீங்களா? तू चंगा होना चाहता है क्या? நீங்க ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, आप कलीसिया में आए हो, இயேசுடைய வார்த்தையை கேக்குறீங்க, यीशु की वचनों को सुनते हो आप, இயேசு உங்களை பார்த்து கேக்குறார், और यीशु आपको ही देखकर पूछ நீங்க रहे हैं, சுகமாக விரும்புறீங்களா? आप चंगा पाना चाहते हो क्या? ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க, அதுக்கப்புறம் 7வது வசனத்தை அந்த மனுஷன் சொல்றான். उसके बाद 7वें वचन में वो मनुष्य कहता है, அதுக்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்துல போய் இறக்கியுடன் ஒருவனும் இல்லை, நான் போகிறதுக்கு முன்னே வேற ஒருவன் எனக்கு முன்னே இறங்கி விடுறான். ஆமென். போதும் போதும். பாருங்க, तो देखिए, நீ சுகமாக விரும்புறாயா? तू चंगा होना चाहता है क्या? உங்க பதில் என்ன இருந்திருக்கும்? आपका जवाब उस जगह पे क्या होगा? ஆமா, हाँ जरूर, எஸ், जरूर அப்படிதானே? ऐसा ही ना। ஆனா இந்த மனுஷன் என்ன சொல்றான்? लेकिन ये मनुष्य क्या कहता है? என்னை யாருமே உதவி செய்ய இல்ல, मेरे साथ मदद करने के लिए कोई नहीं है, என்னை தூக்கிட்டு போய் விடுறதுக்கு கூட யாரும் இல்ல. मुझे उठा के जाकर छोड़ने के लिए भी कोई नहीं है। ஏன் தெரியுமா? क्यों पता है? 38 வருஷமா அதே படுக்கையில படுத்து 38 साल उसी जगह पे लेटकर இப்போ மனசே இல்லாத மாதிரி சூழ்நிலை ஆயிட்டு. अभी मन में उम्मीद ही नहीं है, ऐसा परिस्थिति हो गया। நம்ம வாழ்க்கை அப்படிதானே சில நேரத்துக்கு. हमारा जिंदगी भी ऐसा ही है ना। பல வருடங்களா கஷ்டம் கஷ்டம் கஷ்டம், कई सालों से कष्ट कष्ट कष्ट, பல வருடங்களா துக்கம் துக்கம் துக்கம், कई सालों से केवल दुख दुख ही है। இனி என்னங்க வாழ்றது? अभी क्या जीना? யாருமே உதவி செய்யல எனக்கு, कोई तो मदद नहीं की, யாரும் கை பிடிச்சு தூக்கி விடல, कोई तो हाथ पकड़कर उठाया नहीं। இனி என்ன வாழ்க்கை? अभी क्या जीना? இந்த மனுஷன் கூட பாருங்க, ये मनुष्य को भी देखिए, எல்லாத்தையும் இழந்துட்டான். वो सब कुछ खो चुका है। இனி என்ன வாழ்க்கை வாழ்றது? अभी क्या जिंदगी में जीऊं? ஆனா இயேசு அவனை பார்த்து சொல்றாங்க, लेकिन यीशु उसे देखकर कहते हैं, உன் படுக்கை எடுத்து நட. तेरे बिस्तर को उठाकर चल तू, உன் படுக்கை எடுத்து நட. तेरे बिस्तर को उठा के तू ஏ, चल, வருடங்களை பார்க்காத, तू सालों को देख मत, இதேதான் உனக்கு புதிய துவக்கம், यही जो है नया शुरुआत है तेरे लिए, இனிதான் உனக்கு புதிய ஆரம்பம். आज से ही नया शुरुआत है तेरे लिए। ஆமென். आमीन। நீ மனிதர்களை நம்பி நம்பி ஏமாந்து கொண்டிருந்த, तू मनुष्य के ऊपर भरोसा कर 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 धोखा पा रहा था, ஆனா நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், लेकिन आज मैं तुझे देखकर कहता हूँ, உன் படுக்கை எடுத்து நட. तेरे बिस्तर को उठाकर चल पड़, உன் படுக்கை எடுத்து நட. तेरे बिस्तर को उठाकर चल। ஆமென். आमीन। உடனே அந்த மனிதன் எழுந்தி நடந்தான். तुरंत वो मनुष्य उठकर चला। ஆமென். आमीन। இயேசுவின் அன்பு, यीशु का प्रेम। ஆமென், आमीन। எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன், सभी लोगों से नफरत पाया हुआ एक मनुष्य, எல்லாராலும் கைவிடப்பட்ட ஒரு மனுஷன், सभी लोगों से हाथ छोड़ा हुआ मनुष्य, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு மனுஷன், और एक भी भरोसा नहीं था ऐसा मनुष्य, இயேசு தேடி வந்தார். यीशु उसे ढूंढ कर आए। இயேசு நன்றாய் அறிந்திருந்தார். यीशु उसके बारे में अच्छे से जाने थे, இயேசு வாழ்க்கை மாற்றினார். फिर यीशु उसके जिंदगी को बदले। ஆமென். आमीन। அதாங்க இயேசுவின் அன்பு, वही यीशु का प्रेम है, அதாங்க இயேசுவின் அன்பு. वही यीशु का प्रेम है। 38 வருஷம் யோசிச்சு பாருங்க, 38 साल मतलब सोच कर देखिए जरा, எவ்வளவு நாள் கண்ணீர் 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 கண்ணீர், कितने दिन सब आंसू 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 केवल, எத்தனை முறை புலம்பல் புலம்பல் புலம்பல், ஒவ்வொரு நாளும் எழும்புன காலையில எந்திரிச்ச உடனே பாத்தீங்கன்னா புலம்பல் 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 தான். कितने बार जो सुबह उठते ही बिलाप बिलाप बिलापते ही रहेगा என்னை वो। பார்க்கிறதுக்கு யாரும் இல்ல, मुझे देखने के लिए कोई नहीं, எனக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்ல, मेरी मदद करने के लिए कोई नहीं, யாராவது இருந்தா வருவாங்களா? कोई है तो आएगा क्या?
ஆனா அன்னைக்கு लेकिन उस दिन இயேசு வந்தார், यीशु आए, தேடி வந்தார். यीशु ढूंढ कर आए। மனிதர்கள் உதவி செய்யல, अरे मनुष्य कोई मदद नहीं किया, இயேசு தேடி வந்தார். लेकिन यीशु ढूंढ कर आया। ஆமென். आमीन। அதாங்க மெய்யான அன்பு. वही सच्चा प्रेम है। எதுவும் கிடைக்கும்ங்கட்ட எதிர்பார்த்து வர மாட்டார் நம்முடைய ஆண்டவர். कुछ तो मिलेगा कर कर ऐसे उम्मीद के साथ परमेश्वर नहीं आएगा। பொன்னோ வெள்ளியோ காசோ பணமோ அதெல்லாம் இல்ல. सोना चांदी पैसा हो सब नहीं। மனிதர்கள் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், मनुष्य रहेगा तो एक उम्मीद रखेगा, ஒண்ணுமே எதிர்பாராம लेकिन किसी भी चीज का उम्मीद रखते हुए உன் சூழ்நிலைகளை நன்றாய் அறிந்து तेरे परिस्थितियों को अच्छे से जानकर அவர் தேடி வந்தார், वो ढूंढ कर आया, வாழ்க்கையை மாற்றினார். जिंदगी को बदला, துக்கத்துக்கு முடிவு உண்டாச்சு. उसका दुख का एक अंत जरूर आया। ஆமென். ஆமென். துக்க நாட்களுக்கு முடிவு உண்டாச்சு. इस दुख भरे दिनों का एक अंत आया। ஆமென். आमीन। பாருங்க, देखिए இனி இந்த ஆளு சுகமாயிட்டு अभी ये व्यक्ति तो चंगा हो गया, சில நாள் கழிச்ச பிறகு फिर थोड़े दिन बीतने के बाद, நல்லா கவனிங்க, अच्छे से ध्यान दीजिए, நான் இப்படி இது தியானிக்கும் போது எனக்கு இப்படி தோணப்பட்டுச்சு. इस वचन को मैं ध्यान करते वक्त ऐसा मुझे लगा। பாருங்க, இப்போ சுகமாயாச்சு. अभी ये व्यक्ति तो चंगाई पा लिया, ஒரு வருஷம் 2 வருஷம் ஆயிட்டு. 1 साल या 2 साल बीत चुका रहेगा, அந்த இடத்துல மத்தவங்களும் சுகப்பட்டிருப்பாங்க பாத்தீங்களா? और उस जगह पे दूसरे व्यक्ति भी जो चंगाई पाए रहेंगे ना, குளத்துல இறங்கி யார் யார் ஃபர்ஸ்ட் ஓடி போய் இறங்கினவங்க இருப்பாங்கல்ல, जो कोई तालाब में जल्दी जल्दी से उतर कर जो चंगाई पाए हुए लोग रहेंगे ना, ஆமென், आमीन, இருப்பாங்களா இல்லையா? रहेंगे कि नहीं? ஒரு நாள் இவங்க எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. एक दिन ऐसे जो चंगाई पाए हुए लोग सब एक जगह पर मिलते हैं। நம்ம फ्रेंड्स எப்படி மீட் பண்றோம், திடீர்னு ஒரு நாள் ஒரு இடத்துல மீட் பண்ணோம்னு இப்படி எப்படின்னு கேக்குறோம்ல. हम कैसे हमारे दोस्त को अचानक मिलते ही पूछते कि हाँ तू कैसा है कर कर, அப்ப இவங்களும் எல்லாரும் ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டாங்க. तो उसी तरह ये लोग भी सभी लोग मिलकर एक जगह पर मिले। ஏ நீ நல்லா ஆயிட்டியா? अरे तू चंगाई हो गया क्या? ஆமா तुझा? நான் நல்லா ஆயிட்டேன். हाँ मैं अच्छा हो चुका அப்ப हूँ। உடனே तो तुरंत எல்லாரும் சொல்றாங்க, सभी लोग ने कहा ஏ நான் முடவனா இருந்தேன், अरे मैं तो लंगड़ा था, என்னை ஒருத்தர் தூக்கி போய் தண்ணியில போட்டாரு, मुझे एक व्यक्ति उठा के लाकर पानी में நான் डाला சொஸ்தமாயிட்டேன். और फिर मैं चंगाई पा அப்படி गया। ஒருத்தன் கண்ணு தெரியாதவன் சொல்றான், फिर और एक व्यक्ति जो आंख नहीं देख सकता था वो என்னையும் कहा, கொண்டு அந்த பெத்செதா குளத்து தண்ணியில போட்டாங்க, मुझे भी जाकर वो बेत्सबा तालाब में डाले, நானும் சுகமாயிட்டேன். फिर मैं भी चंगाई पा लिया। எல்லாரும் 1 by 1 சொல்றாங்க. और सभी लोग इसी तरह एक के बाद एक कहने लगे। கடைசி நம்பர் இந்த 38 வருஷமா இருந்தாங்கல்ல அவங்க நம்பர். तो अंत जो नंबर था, ये जो 38 साल बीमार से जो था उस व्यक्ति का नंबर, இவங்க என்ன சொல்லிருப்பாங்க? ये व्यक्ति क्या कहा रहेगा? ஹலோ, हेलो, இங்க தானே கவனிக்கீங்க, यही ध्यान दे रहे हो ना? 38 வருஷமா வியாதியோட இருந்தாங்கல்ல, சுகமானாங்கல்ல, 38 साल से बीमारी से था, ये चंगाई हुआ ना? அவங்க என்ன சொல்லிருப்பாங்க? तो वो व्यक्ति क्या कहा रहेगा? கேப்போமா? सुनेंगे क्या? ஹலோ, हेलो, கேப்போம். ठीक है सुनेंगे। அவர் சொல்லிருப்பாரு, वो व्यक्ति कहा रहेगा, என்ன யாருமே நேசிக்கல, मुझसे तो कोई प्रेम नहीं உதவி किया செய்யறதுக்கு யாரும் இல்ல, और मदद करने के लिए भी कोई नहीं है, என் கூட இருந்தவங்க என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. और मेरे साथ जो कोई थे वो छोड़कर चले गए। ஆனா ஒரு நாள் लेकिन एक दिन என்னை தேடி मुझे ढूंढकर என்னை படைத்தவர் வந்தார், मुझे सृष्टि करने वाला आया, என்னை அன்பு காட்ட ஒருவர் வந்தார், मुझ पे प्रेम जगाने वाला एक आया, என்னை அறிந்தவர் ஒருத்தர் வந்தார். मुझे अच्छे से जाना हुआ एक व्यक्ति आया, அவர்தான் ராஜாதி ராஜா, वही राजाओं का राजा, அவர்தான் கத்தாதி கத்தர், वही प्रभुओं का प्रभु। அவர் மனுஷன் அல்ல, वो मनुष्य नहीं था, அவர் வார்த்தையில வல்லமை உண்டு. उसके शब्दों में सामर्थ है। அவர் வந்து ஒரே வார்த்தை சொன்னார், वो आकर एक ही शब्द कहा, ஏ படுக்கை எடுத்து நட. तेरे बिस्तर को उठाकर तू चल। அன்னைக்கு எழுந்ததான் उस दिन मैं उठा, இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்கு. आज तक मैं चल रहा हूँ। நீங்களா சாதாரணமா தண்ணியில போய் தான் வந்தீங்க, अरे आप लोग तो साधारण रीति से पानी में जाकर ஆனா आए, என்ன 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 தேடி लेकिन मुझे ढूंढ ढूंढ कर வானத்தையும் பூமியும் படைத்த தெய்வம் आकाश और पृथ्वी को रचाने वाला परमेश्वर இயேசு मेरा வந்தார். यीशु आए। யாரும் பார்க்காத என்னை அவர் जो பார்த்தார். कोई नहीं देखा उसे मुझे यीशु ने देखा। அரே என்னை பார்த்து முகம் திருப்பி போனவங்க பலர் உண்டு, मुझे देखकर चेहरा फेर कर जाने वाले कई लोग ஆனா हैं, என்னை பார்த்து விசாரிச்சு लेकिन मुझे देखकर पूछताछ कर कर எனக்கு விடுதலை கொடுத்த இயேசு வந்தார். मुझे छुड़ाने वाला यीशु आया। ஆமென். आमीन। யாருடைய வார்த்தை ரொம்ப நல்லா இருந்துச்சு? किसका जो शब्द जो वचन बहुत अच्छा था? சொல்லுங்களா, बोलिए ना जरा। யாருடைய சாட்சி? சாட்சி வச்சுக்கோ. யாருடைய சாட்சி? किसका गवाही? தண்ணியில போய் இறங்கிட்டு வந்தேன், जो पानी में जाके उतर कर आया,
அதெல்லாம் சாதாரணப்பா. वो सब साधारण है, ஏ 38 வருஷம் ஆனாலும் लेकिन 38 साल बीतने के बाद भी என்னை தேடி வந்தா. मुझे ढूंढ कर आया हो। ஹalleluya. हालेलुया। நமக்கு நம்பிக்கை உண்டு. अरे हम पे हमें भरोसा है, நம்முடைய ஆண்டவர் நம்மை தேடி வருவார். हमारा परमेश्वर हमें ढूंढ कर आएगा। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். கைகளை தட்டி. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், அல்லேலூயா நான் பாடுவேன். ஆடி பாடி துதித்திடுவேன், நான் ஆடி பாடி துதித்திடுவேன். ஒரு விசை கூட என்னை தேடி. நல்ல கை தட்டி உற்சாகமா. हाथ ऊपर कर कर மகனானே நான் மகளானே, மகனானே நான் மகளானே. அப்பா பிதாவே என்றழைக்கும் உரிமையை எனக்கு தந்தா. அநாதையா கடந்து ஏசப்பா என்னை தேடி வந்தாங்க. சொல்ல முடியுமா? என்னை தேடி இயேசு வந்தா. நல்ல வாயை திறந்து பாடுங்களா. அந்த 38 வருஷம் மனுஷனுக்கே வந்தார்னா, இன்னைக்கு நான் சொல்றேன் உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அதனாலதான் இந்த ஆலயத்துல நீங்க வந்திருக்கீங்க. என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். என்னை தேடி இயேசு வந்தார், எந்தன் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா. हालेलुया। கைகளை உயர்த்தி हाथ उठाकर அல்லேலூயா. हालेलुया। ஆமென். आमेन। துக்க நாளுக்கு முடிவு உண்டாச்சு. इस दुखों के दिन का एक अंत आया। ஆமென். आमेन। அப்போ நம்முடைய வாழ்க்கையில முடிவு உண்டாகும். तो हमारे जिंदगी में भी अंत आएगा जरूर। ஆமென். आमेन। தொடர்ந்து பார்ப்போம். तो हम लगातार आगे देखेंगे। இந்த மனிதன் ये मनुष्य जो था சுகம் பெற்றுக்கொண்டான். वो चंगाई पा लिया। அதுக்கு அப்புறம் उसके बाद 14வது வசனம் இப்படியாக சொல்லுது. 14वां वचन इस तरह कहता है। வாசிங்க. कोई पढ़िए। அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்தில் கண்டு, இதோ நீ சுஸ்தமானாய், அதிகம் கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே. फिर से पाप मत करना। துக்க நாளுக்கு முடிவுண்டாச்சு. तेरे दुखों का दिन के लिए एक अंत आया। இனி ஆட்டம் தான், பாட்டம் தான், கொண்டாட்டம் தான். अभी से गीत क्या, नाच क्या, सब तेरे लिए त्योहार ही है। ஆமென். आमेन। அப்படிதானங்க. ऐसा ही है ना। ஆட்டம் தான், பாட்டம் தான், கொண்டாட்டம் தான். फिर गाएंगे, नाचेंगे, उछल पड़ेंगे। ஆனா இப்ப இங்க ஏசப்பா அவனை பார்த்து சொல்றாங்க, लेकिन अभी यीशु से मिलकर कहते हैं, இனி நீ பாவம் செய்யாத. फिर से तू पाप मत करना। ஏ டாக்டர்ட்ட போறோம், நம்ம डॉक्टर के पास हम जाते हैं। உடம்பு சரியில்லைன்ட்டு போறோம். हम तबीयत खराब है कर हम जाते हैं। மருந்துலாம் கொடுக்காங்க. तुरंत वो दवाई लिख कर देते हैं। நம்ம ஏதோ டண்டா பொருள் சாப்பிட்டுட்டோம். फिर हम उसके बाद कोई ठंडा उससे चीज पहले நம்ம ஏதோ டண்டா பொருள் சாப்பிட்டோம். उसके पहले कोई ठंडा चीज है वो हमने அதனால खा लिया। சளி பிடிச்சிட்டு காய்ச்சல் வந்துட்டு उसकी वजह से सर्दी आ गया और बुखार आ गया। டாக்டர் மருந்து கொடுத்தாச்சு. फिर डॉक्टर जी ने हमें टैबलेट दिया। மருந்து சாப்பிட்ட பிறகு நம்ம சுஸ்தமாயிட்டோம். फिर दवाई खाने के बाद हमारा ठीक हो गया। அடுத்த விசிட் பார்க்க போறோம். फिर दोबारा उनसे मिलने के लिए हम டாக்டர் என்ன जाते हैं। சொல்லுவாங்க? तो डॉक्टर जी क्या कहेंगे? நல்லா சொல்லுங்க. अच्छे से कहिए। என்ன சொல்லுவாங்க? क्या कहेंगे? ஒரு ஊசி போட்டு விடுவாங்களா? एक इंजेक्शन डालेंगे क्या? नहीं। டண்டா மத் खाओ. आमीन। இனி டண்டா பொருள் சாப்பிடாதீங்க. अब से ठंडा चीजों को அதே दोबारा மாதிரி मत தான் இங்க. खाइए। उसी तरह यहाँ पर भी பரம வைத்திய சுகமாக்கிட்டாங்க. परम जो है, जो चंगा करने वाले ने कर चंगा दिया। कर दिया, சுகமாக்கியாச்சு. चंगा कर दिया, अब ठीक हो गए। அதே நேரத்துல उसी के बाद அடுத்த விசிட், अगला जो विजिट, मुलाकात,
சொல்றாங்க कहते हैं இனி பாவம் செய்யாத, अब से तू पाप मत करना, பாரு உன் துக்க நாளுக்கு முடிவாயிட்டு, तेरे दुखों का एक अंत तो हो गया, இனி திருப்பி அந்த துக்க நாட்கள் ஆரம்பிச்சிடாத. लेकिन दोबारा उस दुख के दिनों को शुरुआत मत कर देना। அநேக நேரம் என்ன தெரியுமா நடக்குது? कहीं समय पर क्या होता है, சண்டே வாரம் ஆராதனைக்கு संडे हम आते हैं कलीसिया அல்லது में, ஏதோ ஒரு ஃப்ரைடேயோ சாட்டர்டே ஜெப நாட்கள்ல வரோம். இங்க या तो कोई प्रार्थना का दिन होता है, उस समय पर हम यहाँ आते हैं। கர்த்தர் நமக்கு இரக்கம் செஞ்சு விடுதலை தராங்க. परमेश्वर हमारे लिए अनुग्रह कर कर हमें छुटकारा देते हैं, துக்க நாளுக்கு முடிவு தராங்க. फिर हमारे दुखों के दिन के लिए एक ஆனா अंत நம்ம देते என்ன हैं। தெரியுமா செய்றோம்? लेकिन हम क्या करते हैं, அடுத்த வாரம் இங்க வரதுக்கு முன்னாலே अगला हफ्ता यहाँ आने से पहले ही ஏதாவது ஒரு பாவத்தை செஞ்சு कुछ ना कुछ एक पाप कर कर மறுபடியும் அந்த துக்க நாட்களை சேர்த்துக் கொள்றோம். दोबारा उस दुखों को हम जमा कर लेते हैं, மறுபடியும் அதே கஷ்டத்தை நம்ம சேர்த்துக் கொள்கிறோம். दोबारा उसी कष्टों को हम इकट्ठा कर लेते हैं। ஆமென், आमीन ஆமென். आमीन। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए, ஏசப்பா சுகமாக்கிட்டாங்க, यीशु पिता ने उसे चंगाई दे दी, ஏசப்பா விடுதலை கொடுத்துட்டாங்க. यीशु उसे छुटकारा दे दिए। ஆனா முக்கியமா ஒரு காரணத்தை சொல்றாங்க. लेकिन जरूरी रूप में एक विषय भी कहते हैं, இனி பாவம் செய்யாத. फिर से तू पाप मत करना। அப்ப நல்லா புரிஞ்சுக்காங்க. तो अच्छे से समझ लीजिए, இந்த மனிதன் இத்தனை வருடமா இந்த துக்கத்துக்கு காரணம் என்ன? इस मनुष्य के लिए इतने साल दुख आने का कारण क्या है? சொல்லுங்க. बोलिए சத்தமா. जोर से, பாவம். पाप। நம்முடைய ஆண்டவர் எல்லாம் ரூட் காஸ் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவார். हमारा परमेश्वर जो नीचे से क्या हुआ है वो सब कुछ उसे बता देंगे। சிலவங்க कुछ लोग ஜாது மந்திரக்காரங்கிட்ட போவாங்க. जादू टोना करता है, उसके पास जाते हैं, எனக்கு இப்படி பிரச்சனை எல்லாம் இருக்குது, अरे मेरे पास ऐसा परेशानियां सब है, ஏதாவது நீங்க செய்யுங்க. कुछ ना कुछ आप कीजिए। அவன் டண்டர் மண்டர் குண்டர் மண்டர் ஏதாவது செஞ்சு वो तंत्र मंत्र कुछ तो कर कर ஒரு குட்டி சாத்தான கொடுத்து விட்டுருவான். एक छोटा शैतान को भेज देगा இவங்க வீட்டுல கொண்டு வச்சிருவாங்க. और वो उसे घर पे जाकर रख देंगे। கரெக்டா ஒரு 6 மாசம் फिर लगभग 6 महीने சமாதானம், शांति, சந்தோஷம். खुशी। யாரு கேட்டாலும் कोई भी पूछा, நல்லா இருக்கேன். हाँ मैं खुशी के साथ हूँ। இந்த 6 மாதம் முடிந்த உடனே ये 6 महीना बीतने के बाद அது ஆட ஆரம்பிக்கும். फिर वो नाचने लगेगा, திருப்பி கண்ணீர் வரும், फिर दोबारा आंसू आने लगेगी, திருப்பி துக்கம் வரும், फिर दोबारा दुख आने लगेगा, உடனே ஓடி போவாங்க. फिर तुरंत दौड़ कर जाएंगे, அவன் தந்தர் மந்தர் கந்தர் மந்தர் திருப்பி ஒன்னு அனுப்பி விடுவான். फिर वापस वो तंत्र मंत्र कर कर और एक को भेजेगा। முதல்ல சின்னது, पहला जो आप भेजा वो ஏன்னா छोटा இவங்க था, ரெண்டாவது விசிட்னா பைசா அதிகமா கொடுப்பாங்கல்ல, फिर ये दूसरे बार जा रहे तो पैसा तो और ज्यादा देंगे, அதோட பெருசு ஒண்ணு. फिर वो उससे बड़ा शैतान, அது வந்து ஒரு வருஷம். वो आने के बाद 1 साल, முதல்ல 6 மாசம், फिर पहला 6 महीना था, பிறகு ஒரு வருஷம், फिर उसके बाद 1 साल। சமாதானம் சமாதானம். ठीक है, अभी तो शांति ही शांति। அந்த ஒரு வருஷம் முடிஞ்ச உடனே फिर वो 1 साल बीतने के இப்ப बाद எத்தனை இருக்கு வீட்டுல? अभी घर पे कितना है, சொல்லுங்க கொஞ்சம். बोलिए जरा, எத்தனை இருக்குது? कितना है? 2 இருக்குது. 2 शैताने हैं, இப்போ ரெண்டும் சேர்ந்து अभी दोनों मिलकर। அப்ப மிந்தி உள்ள நாட்களை பார்க்கிலும் तो बीते हुए दिनों को देखकर இப்போ அதிக போராட்டம். अभी तो और अधिक लड़ाई। இவன் திருப்பி போவான், फिर ये दोबारा जाएगा, அவன் திருப்பி பேசணும் விடுவான். फिर वो दोबारा और एक बड़ा चीज को भेजेगा। இப்படியே நடந்துட்டு இருக்கும். ऐसा ही जाता रहेगा, ஒரு முடிவு இருக்காது. उसमें एक अंत नहीं रहेगा। ஆனா ஏசப்பா அப்படி இல்ல. लेकिन हमारा यीशु ऐसा नहीं। ஏப்பா காரணம் இதுதான், अरे कारण यही है, இதை விடு. इसे छोड़ दे। ஆமென். आमीन। தெரியாமலாம் இல்ல, जाने अनजाने में सब नहीं, உங்களுக்கு சொல்ல மாட்டாருன்ட்டு இல்ல, ये आपसे वो नहीं कहेंगे, ऐसा கிளியரா नहीं, சொல்லிடுவாங்க. वो साफ रीति से बता देंगे। இதுதான்ப்பா பிரச்சனை. यही जड़ है, यही परेशानी। யாரு நல்ல டாக்டர்? कौन अच्छा डॉक्टर है? சும்மா சோப்பு போட்டு ஏ தவாக்கா ஓ கவாக்கா அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறவனா, ऊपर से साबुन लगाकर अरे ये खाओ वो खाओ ठीक होगा कर कर बेचने वाला वो? அல்லது இதுதான் உங்க பிரச்சனை, இதுக்கு நீங்க இது செய்யுன்னு சொல்றவங்க நல்லதா? नहीं तो यही आपका परेशानी है, ये करेंगे तो ठीक होगा कहने वाला सच्चा डॉक्टर சொல்லுங்க. है। யாரு? कौन है? ஏ உண்மையா சொல்லி கொடுக்கறது தானே. जो सच्चाई को बताता है वही ना, அப்பதானே நீங்க திருப்பி செய்ய மாட்டீங்க. तो फिर आप दोबारा उससे नहीं करोगे ना। இந்த இடத்துல ஏசப்பா தான் செய்றாங்க. इस जगह पर भी यीशु वही करते हैं। இனி பாவம் செய்யாத, दोबारा तू पाप मत இனி कर, பாவம் செய்யாத, दोबारा तू पाप मत कर, தந்தர் மந்தர் பண்றவங்கிட்ட பார்த்து போவாத, तंत्र मंत्र करने वाले को देख कर मत जा, ஏமாத்தி விடுவான், वो तुझे उल्लू बना देगा, வாழ்க்கை மோசமாயிரும். जिंदगी और बिगड़ जाएगी। ஏசப்பா சொன்னாங்கன்னா கீழ்ப்படி. यीशु कहते हैं तो उसे पालन कर। ஆமென். आमीन। பாருங்க, देखिए यहाँ பாவம் पाप
பல துக்கத்துக்கு காரணம் कहीं दुखों का कारण है वो, ஒருவேளை தெரியாம இருக்கலாம், या तो जाने बिना रहेगा, ஆனா அதுதாங்க மெயின் காரணமா இருக்கும். लेकिन वही मुख्य कारण रहेगा उसका। எல்லாத்துக்கும் இல்ல, सभी चीजों के लिए नहीं, ஆனா மேக்சிமம் लेकिन ज्यादा कर कर பாவம் தான் காரணம் இருக்கும். अधिक जगह पे पाप ही कारण है। ஆமென். आमीन। இந்த மனுஷன்ட்ட तो इस मनुष्य के पास என்ன பாவம் இருக்குன்னு நீங்க யோசிக்கீங்க? क्या पाप रहेगा कर कर आप सोचते हो? சொல்ல முடியுமா யாராவது? कोई कह सकता है क्या? அந்த இடத்துல அப்படி எதுவும் சொல்லப்படல. उस जगह पर ऐसा कुछ कहा तो नहीं गया, ஆனா நான் என்ன யோசிக்கிறேன், लेकिन मैं ऐसा सोचता हूँ இவன்ட்ட ஒருவேளை 2 பாவங்கள் இருந்திருக்கலாம். इस व्यक्ति के पास 2 तरीके के पाप हो सकते हैं। முதல்ல என்ன தெரியுமா? एक क्या है, அந்த மனுஷன்ட்ட இயேசு கேட்காங்க, उस मनुष्य से यीशु पूछते हैं, எப்ப நீ சுகமாக விரும்புறியா? तू चंगा ही पाना चाहता है क्या? அவன் என்ன சொல்றான்? वो तुरंत क्या कहता है, அவங்க என்னை தூக்கி விடல, वो मुझे उठा के नहीं छोड़े, நான் போகிறதுக்கு முன்னால வேற யாராவது போயிருந்தாங்க. मैं जाने से पहले कोई और चला जाता है। ஒரு குறைவு, एक कमी, ஒரு குறை சொல்றவன். एक कमियां कहने वाला। நல்லா கவனிச்சுக்காங்க, अच्छे से ध्यान दीजिए, அநேக நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில कई समय पे हमारे जिंदगी में भी இது ஒரு பாவம்னு நம்ம யோசிக்க மாட்டோம். इसे भी एक पाप है कर कर हम सोचते नहीं। வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது, अरे जो कुछ मुंह पे आया कह देना, அந்த குறை இந்த குறை இது குறை அது குறை அது குறை இது குறை எல்லாமே குறை குறைன்னு சொல்றது. इसमें कमी उसमें कमी, ऐसा वैसा सब कुछ कमियां ही बताना। யாரு குறை சொல்லுவா தெரியுமா? कौन कमियां बताता है? சொல்லுங்க, पता உண்மையா है? சொல்லுங்க, யாரு குறை சொல்லுவா? बोलिए कौन कमियां बताता है? யாரு? कौन? சத்தமா बोलिए कौन? சத்தமா சொல்லுங்க. जरा जोर से बोलिए। நீங்க அவன் பார்ட்னர் இல்ல, சொல்லுங்க. आप उसका रिश्तेदार या पार्टनर नहीं है, बोलिए जरा। சாத்தான். शैतानी। அப்ப ஒண்ணு புரிஞ்சுக்காங்க, तो एक समझ लीजिए, உங்க வாழ்க்கையில எந்த ஒரு சூழ்நிலையிலும் आपकी जिंदगी में कोई भी परिस्थिति में குறை சொல்லாதீங்க. कमी मत बताइए। ஆமென். आमीन। அது சரியில்லை இது சரியில்லை, अरे ये ठीक नहीं है, वो ठीक नहीं है, அது இது தேவையில்லாத வார்த்தைக்கு இடம் கொடுக்காதீங்க. ऐसा वैसा कर कर जो जरूरत नहीं उस शब्दों के लिए जगह मत दीजिए। அநேகருடைய விசுவாச வாழ்க்கை உடைந்து போனது காரணமே இதுதாங்க. कई सारे लोगों का विश्वास भरा हुआ जिंदगी टूटने का कारण भी यही है। உங்க ஓட்டத்தை பார்த்து நீங்க ஓடுங்க, आपके दौड़ को देखकर आप दौड़िए, மத்தவங்கள பார்த்து அது இதுன்னு ஏன் சொல்லி தேவையில்லாத வம்ப உங்க வாழ்க்கையில இருக்கிறீங்க. दूसरों को देखकर ऐसे जरूरत नहीं ऐसे लड़ाइयों को क्यों आपकी जिंदगी में भी खींचते हो। பிற இங்க வந்து பாஸ்டர் முன்னால அழுறது, फिर यहाँ आकर पास्टर के पास रोना, பாஸ்டர் சொன்னாலும் திருந்தது கிடையாது. फिर पास्टर जी कहते तो भी सुधरते नहीं हो। வேண்டாங்க இந்த குறை சொல்றது, ये कमियां बताना नहीं चाहिए நம்ம हमें। ஆவிக்குரிய வாழ்க்கையை கொன்னுவிடும் அது. हमारे आत्मिक जिंदगी को वो मार डालेगा। எத்தனை பேருக்கு புரியுது இது? कितने जन को ये समझ में आ रहा है? ஆமென். आमीन। குறை சொல்லாதீங்க. कमियां मत बताइए। ரெண்டாவது, दूसरा, நான் இப்படி நினைக்கேன், मैं ऐसा सोचता हूँ, சில பாவங்கள் कुछ जो पाप है உங்க அம்மா அப்பாக்கு தெரியாம இருக்கலாம், वो अपने माता पिता को नहीं पता होगा பாஸ்டருக்கு தெரியாம இருக்கலாம், या पास्टर जी को नहीं पता होगा, ஆனா உனக்கும் लेकिन तुझे இயேசுவுக்கு மட்டும் தெரியும். और यीशु को केवल वो पता है। புரிஞ்சுங்களா? समझ में आ रहा है? உனக்கு தெரியும், तुझे पता है, நீ உலகத்துக்கு முன்னால் நடிக்கலாம், तो दुनिया के सामने नाटक कर सकता है, ஆனா உனக்கும் இயேசுவுக்கு மட்டும் தெரியும். लेकिन तुझे और केवल यीशु को पता है। ஆமென். आमीन। அப்படிப்பட்ட பாவங்களா இருந்தாலும் விடணும். ऐसा पाप हो तो भी हमें छोड़ देना है। ஆமென். आमीन। மறைமுகமா செய்யாதீங்க பாவம், गुप्त जगह पे उसे मत कीजिए, பிற உங்க துக்க நாளுக்கு முடி உண்டாகாது. फिर आपके दुखों के दिनों के लिए अंत नहीं आएगा। அந்த துக்கம் தொடர்ந்து கொண்டே இருக்கும். वो दुख लगातार चढ़ते चले रहेगा। எது வேணும் உங்களுக்கு? क्या चाहिए आपको? துக்க நாட்கள் வேணுமா, दुख भरे हुए दिन चाहिए, அல்லது ஒளிந்து ஒளிந்து செய்யற பாவம் வேணுமா? या चुप चुप कर करने वाला पाप चाहिए आपको? சொல்லுங்க கொஞ்சம், बोलिए जरा। செலக்ட் பண்ணுங்க. துக்க நாளுக்கு தானே முடிவு வேணும், दुख दिनों में तो अंत चाहिए, அப்ப ரெண்டாவத விட்டு தான் ஆகணும். तो दूसरा जो है उसे छोड़ना ही है। ஆமென். आमीन। நான் உண்மையா சொல்றேன், मैं सच कह रहा हूँ, பாவம் செய்யறது சாத்தான் அவ்வளவு ஈஸி ஆக்கிட்டான் தெரியுமா? पाप करना शैतान उतना आसान बना दिया आजकल। வேதம் சொல்லுது, शास्त्र कहता है ஒருத்தனை இச்சையோட பார்த்தாலே பாவம், விபச்சார பாவம்ட்டு. एक दूसरे को अभिलाषा भरे हुए आंखों से देखना ही पाप ஆனா है। இன்னைக்கு பாருங்க, लेकिन आज देखिए ना, வெளியே எங்கேயும் போகாதீங்க, बाहर कहीं मत जाइए, நான் உங்க கையில இருக்கு பாத்தீங்களா, हमारे हाथ में है ना, இது போதும். ये काफी है।
யாருக்குமே தெரியாது. किसी को नहीं पता என்னது? क्या है। எத்தனை பேர் இதை ஒத்துக்கொள்றீங்க? कितने जन इसे स्वीकार करते हो। இந்த டப்பா இருக்குது, ये जो डब्बा है ना, வெளியே போய் நீங்க செய்ய முடியாத காரியத்தை கூட உங்க வீட்டுக்குள்ள இது கொண்டு வந்துரும். बाहर जाकर जो नहीं कर सकते हो ऐसे कार्य को भी आपके घर के अंदर लाएगा। இந்த போட்டோ பாக்கீங்களா? ये जो पिक्चर जो देख रहे हो ना, எத்தனை பேர் உங்க போட்டோ அங்க வச்சு பார்க்க போறீங்க? कितने जन जो है आपका जो तस्वीर वहां रख कर देखना चाहते हो। அவ்வளவு தந்திரமாய் சாத்தான் நம்மளை வஞ்சித்து கொண்டிருக்கிறான். उतना चालाकी रीति से शैतान हमें उल्लू बना रहा है। இச்சையான காட்சிகள் अभिलाषा भरे हुए जो तस्वीरें வேண்டாம். नहीं चाहिए। துக்க நாளுக்கு முடிவு உண்டாகாது. दुख के दिनों का फिर अंत नहीं होगा। பல முறை பாஸ்டர் எச்சரிக்கையும் சொல்லிருப்பாங்க. कई बार पास्टर जी चेतावनी भी दिए रहेंगे, ஆனா வெளியே தெரியல பாத்தீங்களா? लेकिन बाहर नहीं पता है ना, அதனால இது கண்டினியூவா நடக்குது. इसलिए ये भी लगातार चल रहा है। துக்க நாளுக்கு முடிவு வராதுங்க. दुखों के दिन के लिए फिर अंत नहीं आएगा। பாவத்தை விட்டுரு. पाप को छोड़ दो। சிலவங்க சொல்றாங்க, कुछ लोग कहते हैं, ஏ ஆண்டவர் என்ன படைச்சாங்கல்ல, हाँ परमेश्वर ही मुझे बनाए ना, அப்ப என்ன ஏன் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு படைக்கல? तो मुझे क्यों ऐसा नहीं बनाए कि मैं पाप ना करूं। ஆமென். आमीन। பலருடைய கேள்வி இதுதான். कई सारे लोगों का सवाल यही है, ஏன் என்ன இப்படி படைச்சிட்டாங்க? क्यों परमेश्वर ने मुझे ऐसा बना दिया। நான் பாவம் செய்யக்கூடாதபடிக்கு என்ன படைச்சிருக்கலாமே. मैं पाप नहीं करूं ऐसा मुझे बना सकते थे ना। ஆமென். आमीन। நீங்க ரோபோட் இல்ல. आप जो लोग है ना, कोई रोबोट नहीं हो। நீங்க அவருடைய எல்லா அப்படி நடக்கிறதுக்கு இல்ல. ऐसा वैसा उसके कंट्रोल के हिसाब से चलना नहीं। ஆமென். आमीन। நீங்க ரோபோட் இல்ல. आप लोग कोई रोबोट मशीन नहीं हो। ஆண்டவர் நம்மை படைக்கும் போது परमेश्वर हमें बनाते समय அவர் சாயலில் படைத்தார். उसके स्वरूप में बनाया। அவர் சாயல்னா என்னது? उसके छाया में मतलब முழுவதும் பர்ஃபெக்ட். पूरे तरह से जो परफेक्ट। அப்ப முழுவதும் பர்ஃபெக்ட்னா तो पूरी तरीके से परफेक्ट है, तो நான் என்ன செய்யணும், मुझे क्या करना है, என்னதை எடுக்கணும், किसे निकालना है, எனக்கு அந்த உரிமை கொடுத்திருக்கிறார். मुझे वो जो हक दिया है परमेश्वर ने। அந்த உரிமை எனக்கு கொடுக்கலனா, यदि वो हक मुझे नहीं दिए रहेंगे तो நான் முழுவதும் பர்ஃபெக்ட் இல்ல. मैं पूरी तरीके से परफेक्ट नहीं हूँ। நீங்க என்ன சொல்லுவீங்க? आप क्या कहोगे? ஆமா, என்ன ஒரு ரோபோட் மாதிரி கட்புத்லி மாதிரி நடத்தினார். परमेश्वर मुझे एक रोबोट कठपुतली के समान बनाए। ஆமென். आमीन। நம்ம வாய் தான் இப்படி எல்லாம் பேசும். हमारा मुंह कैसा सब बात करता சும்மா है। விடுவோம் ஆண்டவரே. परमेश्वर को हम ऐसे खाली छोड़ देंगे क्या? அதனால தான் பார்த்தாரு, इसीलिए परमेश्वर ने देखा, நான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்ப்பா, मैं तुझे तो सब कुछ दे दिया हूं, நீனே செலக்ட் பண்ணிக்கா. और तू ही उसे चुन ले। ஆமென். आमीन। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவர் என்ன தெரியுமா விரும்புறாரு? परमेश्वर क्या पसंद करते हैं? முழு மனதோடு, पूरे मन से। கட்டாயத்தினால அல்ல. अरे कोई जबरदस्ती से नहीं। உன் தலைக்கு மேல துப்பாக்கி வச்சு சொல்றதுக்கு அல்ல. तुम्हारे सर के ऊपर बंदूक रख कर कहने से नहीं। ஆமென். आमीन। இன்னைக்கு अनेகர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? आज कई सारे लोग क्या सोचते हैं, அப்படி செஞ்சாவது நான் திருந்துட்டுன்ட்டு. यदि ऐसा कोई करे तो मैं सुधर जाऊं। அப்படி இல்லங்க. वैसा नहीं है। அன்புள்ள ஆண்டவர், वो प्रेमी परमेश्वर है। நீ முழுவதும் வாப்பா. तू पूरे मन से आ। நான் உன்னை ஃபோர்ஸ் பண்ணி அது அன்பு இல்ல. मैं तुझे जबरदस्ती कर कर जकाना जो है वो प्रेम नहीं। முழுவதும் வா. पूरे मन से आ। இனி பாவம் செய்யாத. आपसे पाप मत करना। ஆமென். आमीन। துக்க நாளுக்கு முடிவு உண்டு. दुखों के दिन के लिए अंत जरूर है। பக்கத்துல உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, बाजू वाले को देखकर कहिए, துக்க நாளுக்கு முடிவு உண்டு. दुखों के दिन के लिए अंत है। இனி பாவம் செய்யாதீங்க. दुखों के दिन के लिए अंत है। अब से पाप मत कीजिए। இனி ஒருத்தரை நம்ம பார்க்க போறோம். और एक व्यक्ति को भी हम देखने वाले हैं। லூக்கா 7ஆம் அதிகாரம் लूका के किताब का 7वें अध्याय 11ஆம் வசனம். 11वां वचन। அங்க பாருங்க, நான் உங்களுக்கு சீக்கிரமா சொல்றேன். वहां देखिए, मैं जल्दी से कहता हूँ। நாயின் என்ற ஊரில ये नाहिन नामक शहर में ஒரு விதவைக்கு एक विधवा को ஒரே ஒரு மகன். एक ही बेटा। ஆமென். இங்க பாருங்க, இங்க கவனிச்சு பாருங்க. यहाँ ध्यान देकर सुनिए। ஒரு விதவைக்கு एक विधवा के लिए ஒரே ஒரு வாலிப மகன். एक लौता एक जवान बेटा। அந்த வாலிபன் वो जो जवान மரித்து போகிறான். वो गुजर जाता है। நல்லா கவனிங்க. अच्छे से ध्यान दीजिए। அந்த வாலிபன் वो जवान மரித்து போகிறான். गुजर जाता है। எப்படி இருக்கும் அந்த விதவைக்கு? कैसा लगेगा उस विधवा स्त्री को? யோசிச்சு பாருங்க. सोच कर देखिए जरा।
ஒரே ஒரு கேள்வி இருக்கும், एक ही सवाल होगा, இனியும் நான் இந்த பூமியில வாழணுமா? अभी भी मुझे जीना है क्या? நல்லா பாருங்க, अच्छे से देखिए, புருஷன் மரிக்கும் போது उसका पति मरते समय எல்லாரும் என்ன சொல்லி தேட்டி இருப்பாங்க? सभी लोग क्या कहकर उसे दिलासा दिए रहेंगे? கவலைப்படாதம்மா, तू चिंता मत कर माँ, நீ வாழணும், तुझे और जीना है, உன் பையன் இருக்கான்ல, तेरा बेटा जो है तेरे लिए, அவனை நீ பார்க்கணும், उसे तुझे संभालना है, அவன் உன்னை பார்ப்பான். फिर वो तुझे संभालेगा। இப்படிதானே தேட்டி இருப்பாங்க. ऐसा ही कहकर तसल्ली दिए रहेंगे, உன் பையன் இருக்கான், तेरा बेटा है, நம்பிக்கை விடாத, अब भरोसा मत खोना। அப்படிதானே ऐसा ही है ना, உலகம் சொல்லியிருக்கும். दुनिया कहेगा நீ வாழணும். तुझे और जीना है, ஆனா சில நாட்களுக்கு அப்புறம் लेकिन कुछ दिन बीतने के बाद எந்த மகனை நினைச்சு அவ வாழ்ந்தாளோ, किस बेटे को सोचकर वो जी रही थी, எந்த மகனுக்காக அவ தொடர்ந்து வாழ்ந்தாளோ, किस बेटे के लिए वो लगातार जी रही थी, அந்த மகனே செத்து போயிட்டான். वो बेटा ही मर गया। இப்போ எப்படி இருக்கும்? अभी कैसा लगेगा? ஏன் क्यों? இனியுமா நான் வாழணும்? और भी मुझे जीना है क्या? எப்படி வாழ முடியும்? कैसा मैं जी सकता हूँ? இந்த உலகத்தை நான் எப்படி ஃபேஸ் பண்ண முடியும்? इस दुनिया का सामना मैं कैसा कर सकता हूँ? எல்லாரும் என்னை பார்த்து சொல்லுவாங்க, सभी लोग मुझे देखकर कहेंगे, சபிக்கப்பட்டவா, तू तो श्रापित पाई हुई है, புருஷனே இழந்தா, तू अपने पति को भी खाई, பிள்ளையே இழந்தா, फिर अपने बेटे को भी खो गई। எவ்வளவு வேதனை, कितना वेदना, துக்கம், कितना दुख, துக்கம், दुख, துக்கம். दुखी। நாயினூர்ல नाइन के गांव में ஒரு சின்ன பட்டணம் தான், एक वो छोटा सा गांव है, சின்ன கிராமம் தான். एक छोटा सा गांव है वो। அந்த வசனத்துக்கு முன்ன வசனம் சொல்லுது, उसके आगे का जो वचन कहता है, இயேசு यीशु அதுக்கு முன்னால கப்பர்நேம் இந்த பட்டணத்துல இருந்தாங்களாம். उसके पहले कफरनहूम करके जो शहर पे थे, ஒரு நாள் முன்னதான். एक दिन पहले ही। எங்க இருக்காங்க இயேசு இப்போ? यीशु अभी कहाँ है? கப்பர்நேம். कफरनहूम। இங்க ஒரு துக்கமான ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. यहाँ पर एक दुख भरा हुआ परिस्थिति हो गया। ராத்திரி எல்லாம் அழுகையா இருந்திருக்கும். रात भर रोते रहेंगे। என்ன சொல்லிருப்பாங்க? क्या कह रहेंगे? இனியுமா வாழணும்? अभी भी मुझे जीना है क्या? கடவுள் ஒருத்தர் இருக்கிறாரா? परमेश्वर कोई है क्या? என்னை பார்க்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கிறாரா? मुझे देखने वाला कोई है क्या? கப்பர்நோம்ல இருந்து कफरनहूम से இந்த நாயின் ஊருக்கு इस नाहीन के गांव में இயேசு வந்தார். यीशु आए। எவ்வளவு தூரம் தெரியுமா இது? ये कितना दूर है आपको पता है? கிட்டத்தட்ட 30-40 मील தூரம். लगभग 30-40 किलोमीटर दूर है। அப்படியானால் उतना दूर है இந்த तो மேப்ல பாருங்க, மேல இருந்து கீழே इस चित्र में देखिए, ऊपर से नीचे तक, அதான் கப்பர்நம். वो ऊपर जो है वही है कफरनहूम, இங்கதான் நாயினூர் இருக்குது. और या नीचे जो है ये नाइन गांव है। இவ்வளவு தூரம் இயேசு इतना दूर यीशु நடந்து வந்தார். वो चलकर आए। அப்படி நம்ம பார்க்க போனோம்னா यदि वैसा हम देखने जाएंगे तो ராத்திரி முழுவதும் இயேசு நடந்து வந்தார். रात भर यीशु चलकर आएंगे। क्यों? சொல்லுங்க. बोलिए। சத்தம் எட்டிட்டு उसकी जो आवाज वहां तक पहुंची, ஏனா வாழணும், क्यों मुझे जीना है, கண்ணீர் வருது. आंसू आने लगी। அந்த நாயின் ஒரு விதவைக்காக இயேசு வந்தார். उस नाइन के गांव की विधवा के लिए यीशु आए। ஏ ராத்திரி முழுவதும் நடந்து வந்தார். वो रात भर चलकर आए। வந்து என்ன செஞ்சார்? आकर उन्होंने क्या किया? ஒண்ணுமே இல்ல, कुछ भी சிம்பிள். नहीं, आसान। அழாத, तू रो मत, அழாத, तू रो मत, அழாத. तू रो मत। பையனை தொட்டார். वो लड़के को छुआ, எழும்பு. तू उठ जा। அவன் உயிரோடு எழுந்தான். वो जिंदा उठा। ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா, हालेलुया, ஹல்லேலூயா. हालेलुया। துக்கமா? दुख है क्या? எப்படி வாழ்வேன்ட்டு கேள்வியா? कैसे जीऊंगा कर कर सवाल நம்பிக்கையே है இல்லையா? क्या? भरोसा नहीं है क्या? 2020 வருடம் முன்னால 2000 साल के पहले எனக்காக मेरे लिए என் இயேசு இந்த பூமியில வந்தார். मेरा यीशु इस पृथ्वी में आए। அன்னைக்கு இந்த நாயின் ஒரு விதவைக்காக उस दिन वो नाइन के जो विधवा के लिए கப்பர்நகூம்ல
இருந்து நாயின் வரை போக முடியுமானால், कपरनहूम से नाइन तक जा सकते हैं तो நான் நம்புகிறேன், मैं भरोसा करता हूँ இன்னைக்கு நான் எங்க இருந்து கண்ணீர் விடுகிறேனோ, आज मैं जहाँ रहकर आंसू बहता हूँ, எந்த இடத்துல துக்கத்தோட புலம்புகிறேனோ, किस जगह पर दुख के साथ मैं बिलाप रहा हूँ, அந்த இடத்துல இயேசு வர போதுமானவர். उस जगह पर यीशु आने के लिए काफी நல்ல है। கைகளை தட்டி சொல்லுங்க, ताली बजाकर बोलिए, என் இயேசு வந்து मेरा यीशु आकर என் கண்ணீரை துடைத்து मेरे आंसुओं को पोंछ என் कर துக்கத்தை மாற்ற போதுமானவர். मेरे दुखों को बदलने के लिए काफी है। ஆமென். आमीन, ஹல்லேலூயா. हालेलुया। துக்க நாளுக்கு முடிவுண்டு. आपके दुखों के दिन के लिए अंत जरूर है। ஆமென். துக்க நாளுக்கு முடிவுண்டு. इस दुखों के दिन के लिए अंत जरूर है। இயேசு வந்தார். यीशु आए, நம்மை படைத்தவர், हमें बनाया हुआ நம்மை परमेश्वर, நன்றாய் அறிந்திருக்கிறவர், हमें अच्छे से जाना हुआ சர்வ परमेश्वर, வல்லவர், सर्व सामर्थी, உண்மை உள்ளவர், सच्चा परमेश्वर, அவர்தான் இயேசு. वही यीशु है। ஆமென். आमीन, அவர்தான் இயேசு. वही यीशु है। அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது. उसका प्रेम कभी नहीं बदलता। ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலும் பாருங்க, दोनों लोगों की जिंदगी में देखिए, ஒரு எதிர்பார்ப்பு நம்பிக்கை இல்லாத நிலைமை. एक भी चाहत भरोसा नहीं है, ऐसा जिंदगी। யாரு வந்தா? लेकिन कौन आया? இயேசு வந்தார். यीशु आए। இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் आज आपके जिंदगी में भी இயேசு வந்திருக்கிறார். यीशु आए हैं, இயேசு வந்திருக்கிறார். यीशु आए हैं। ஆனா பிரச்சனை என்ன தெரியுமா? लेकिन परेशानी क्या है? நம்ம இடம் கொடுக்க மாட்டோம். हम जगह नहीं दे रहे हैं। இயேசப்பா உங்க துக்க நாட்களை முடிக்கிறதுக்கு வந்திருக்கார். यीशु आपके दुख को समाप्त करने के लिए आए हैं, உங்க கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். आपके आंसू को पहुंचने के लिए आए हैं। நீங்க அவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களா? आप उसके ऊपर भरोसा रखे हो ना, அதனால அவர் வந்திருக்கிறார். इसलिए वो आया है। ஆனா நீங்க என்ன செய்றீங்க? लेकिन आप क्या करते हो, அதாங்க முக்கியம். वही जरूरी है। ஆண்டவர் கரெக்ட், परमेश्वर तो सही है, பர்ஃபெக்ட். वो परफेक्ट है, ஆனா நம்ம என்ன செய்றோம்? लेकिन हम क्या करते हैं? யோசிச்சு பாருங்க. सोच कर देखिए जरा, நான் எப்படி இருக்கேன்? मैं कैसा हूँ? இயேசுக்கு இன்னும் இடமே கொடுக்கலையே. यीशु के लिए तो अभी तक जगह ही नहीं दिया। இன்னும் 50-50 தானே. और भी तो 50-50 ही तो है। இங்க வந்தா ஒரு வேஷம், यहाँ आऊंगा तो एक नाटक, வெளியே போனா ஒரு வேஷம், उधर बाहर जाऊंगा तो दूसरा नाटक। பிறகு எதுக்கு எதனால அழுது பிரயோஜனம்? फिर ये रोना धोना से क्या फायदा? ஹலோ, ஏசப்பா சொல்லிட்டாங்க, துக்க நாளுக்கு முடிவுண்டாக போகுது. यीशु ने तो कह दिया कि तेरे दुखों के दिन के लिए समाप्त होने वाले। நம்ம என்ன செய்றோம்? लेकिन हम क्या करते हैं, அதாங்க முக்கியம். वही बात जरूरी है। ஆமென். आमीन। என்னை தேடி இயேசு வந்தார். मुझे ढूंढकर यीशु आए, என் வாழ்க்கை மாற்ற வந்தார். मेरे जिंदगी को बदलने आए। ஆனா நான் அடுத்தது என்ன செய்றேன்? लेकिन अगला मैं क्या करता हूँ? ஆமென். आमीन। கண்களை மூடுவோமா? आंखें बंद करेंगे இருக்கிற क्या? இடத்துல நம்ம ஒரு முழங்கால் போட்டுலாம் எலும்பி நின்னு, बैठे हुए जगह पे खड़े होकर, எலும்பி நின்னு खड़े होकर ஆண்டவர் சொல்றார், परमेश्वर कहता है, உன் துக்க நாளுக்கு முடிவு உண்டு. तेरे दुखों के दिन के लिए एक अंत जरूर है। துக்க நாளுக்கு முடிவு உண்டு. तेरे दुखों के दिन के लिए अंत जरूर है। அன்னைக்கு அந்த 38 வருஷம் மனிதனை இயேசு தேடி வந்தார். उस दिन 38 साल रहने वाले उस मनुष्य को परमेश्वर ढूंढ कर आए। அந்த நாயினூர் விதவை தேடி வந்தார். उस नाइन की विधवा को ढूंढ कर आए। இன்னைக்கு உன்னையும் தேடி வந்திருக்கிறார். आज तुझे भी ढूंढ कर आए हैं। உன் துக்க நாட்கள் மாறும். तेरे दुखों के दिन बदलेंगे। உன்னுடைய துக்க நாட்கள் மாறும். तेरे दुखों के दिन बदलेंगे। உன் துக்க நாளுக்கு முடிவு உண்டு. तेरा दुखों का अंत जरूर है। இயேசுவுக்கு இடம் கொடு. यीशु के लिए जगह दीजिए। அவர்தான் உன் துக்கத்தை மாற்றுவார். वही आपके दुखों को बदलेगा। அவர்தான் உன் கண்ணீரை துடைப்பார். वही आपके आंसुओं को पहुंचेगा। கைகளை உயர்த்தி சொல்லுங்க, हाथ उठाकर बोलिए, இயேசப்பா यीशु पिता எனக்குள்ள வாங்க, मेरे अंदर आइए, என் வாழ்க்கையை மாற்றுங்க, मेरे जिंदगी को बदलिए। எனக்கு நீங்க வேணும், आप मुझे चाहिए, எனக்கு நீங்க வேணும், आप मुझे चाहिए। என் வாழ்க்கையில வாங்க, मेरे जिंदगी में आइए, என் வாழ்க்கையில வாங்க, मेरे जिंदगी में आइए, என் வாழ்க்கையை மாற்றுங்க, मेरे जिंदगी को बदलिए पिता, என் துக்கத்தை மாற்றுங்க, मेरे दुखों को बदलिए। நான் உமக்கு கீழ்ப்படிவேன். मैं आपका पालन करूंगा।
சர்ச்சுக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அது பெரிய விஷயம் இல்ல. चर्च में आके कितने साल हुआ वो बड़ी बात नहीं. இயேசுக்கு இடம் கொடுத்திருக்கீங்களா? यीशु के लिए जगह दी है वो क्या? ஏசப்பாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கீங்களா? यीशु के बातों का बात माने हो क्या? கைகளை உயர்த்தி हाथ उठाकर நீங்க வாங்கப்பா, आप आइए पिता, நீங்க வாங்க, आप आइए पिता. என் துக்க நாளுக்கு முடிவு உண்டாகட்டும், मेरे दुखों के दिन के लिए एक अंत हो. என் வேதனைக்கு முடிவு உண்டாகட்டும், मेरे वेदनाओं के लिए एक अंत हो. என் கண்ணீருக்கு முடிவு உண்டாகட்டும். मेरे आंसुओं के लिए एक अंत हो. நீங்க வாங்க, आप आइए, நீங்க வாங்க என் வாழ்க்கையில, आप आइए मेरे जिंदगी में. நீங்க வாங்க, आप आइए पिता. சொல்லுங்க நீங்க வாங்க, आप आइए, நீங்க என் வாழ்க்கையில வாங்க, मेरे जिंदगी में आप आइए. என் வாழ்க்கையில நீங்க வாங்கப்பா. मेरी जिंदगी में आप आइए पिता. 38 வருஷத்துக்கு 38 साल துக்கத்துக்கு முடிவு உண்டாச்சு. उसके दुख के लिए एक अंत आया. செத்து போன மகனை உயிர்ப்பித்து मरे हुए बेटे को जिलाकर அந்த விதையோட வாழ்க்கையில துக்கத்துக்கு ஒரு முடிவு உண்டாச்சு. उस विधवा के जिंदगी में रहने वाले दुख के लिए एक अंत आया. இயேசு வாழ வைத்தார், यीशु उसे जीने रखे உங்களையும் வாழ और வைப்பார், आपको भी जीने रखेंगे. நம்மை வாழ வைப்பார். आपको भी जिलाएंगे. நம்முடைய துக்கத்துக்கு முடிவு உண்டு. हमारे दुख के लिए एक अंत அதனால தான் है. இயேசு வந்தார், इसलिए यीशु आए. சிலுவையை சுமந்தார், उसको उठाए, இரத்தம் சிந்தினார், लहू बहाया, மரித்தார், मरा, உயிரோடு எழும்பினார். दोबारा जी उठा. இன்னைக்கு எனக்கு நம்பிக்கை இருக்கு. आज मुझ में भरोसा है. நல்ல கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துங்க. अच्छे से ताली बजाकर उसकी महिमा करेंगे हम. நல்ல அபிஷேகத்தை நிறைந்து ஆவியில் நிறைந்து இன்றைக்கு உன்னுடைய துக்க நாட்களுக்கு கர்த்தர் ஒரு முடிவை கட்டளையிடுகிற நாளா இருக்கட்டும். இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கை ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணி. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற துக்கங்கள், மனபாரங்கள், கவலைகள், வேதனை, கஷ்டம், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாவற்றுக்கும் கர்த்தர் ஒரு முடிவை உண்டாக்குவாராக. வாயை திறந்து சொல்லி, இயேசுவே, 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 என் துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறவரே, मेरे दुखों को अंत लाने वाला, இன்றைக்கே, आज ही, இன்றைக்கே आज ही என்னை தருகிறேன் ஆண்டவரே, मैं अपने आप को என்னை देता हूं. தருகிறேன் ஆண்டவரே, अपने आप को என்னை देता हूं. தருகிறேன் ஆண்டவரே, मुझे देता हूं என்னை प्रभु. தருகிறேன் ஆண்டவரே, मुझे देता हूं என்னை प्रभु. தருகிறேன் ஆண்டவரே. मुझे देता हूं प्रभु. ஆமென், आमेन, ஆமென். आमेन. பாடையில வாலிபனை சுமந்துட்டு வர்றாங்க. उस युवक को जो है उठा के लेकर आ रहे हैं. கண்ணீரோட வந்துட்டு இருக்கா. वो आंसुओं के साथ आ रहा है. இயேசுவுடைய கண்ணீரை கண்டா. यीशु ने उसके आंसुओं को இயேசுவுடைய देखा. கண்ணீரை கண்டா. यीशु उसके आंसुओं को देखा. இயேசுவுடைய அழுகுரலை கேட்டு यीशु उसके रोना को அவ सुनकर துக்கத்துக்கு முடிவை உண்டாக்கும்படி அவனை உயிரோடு எழுப்பினார். उसके दुख के लिए अंत लाने के लिए उसे जी उठाए. கண்ணீருக்கு ஆண்டவர் முடிவை உண்டாக்குகிறவர். तेरे आंसुओं के लिए अंत को लाने वाला துக்க परमेश्वर है. நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறவர். तेरे दुख के दिनों के लिए अंत लाने वाला 38 परमेश्वर. வருஷமா 38 सालों से வேதனை அனுபவிச்சான். वेदनाएं को अनुभव பல किया. வருஷமா வேதனை அனுபவிக்கிறியா? कई सालों से वेदनाओं को अनुभव कर रहे हो உலகம் क्या? உனக்கு எந்த நம்பிக்கையும் தரலையா? दुनिया आपके लिए कोई भरोसा नहीं दिया உதவி क्या? செய்யலையா? मदद नहीं किया. ஒன்னு சொல்றேன், लेकिन एक मैं कहता இயேசு हूं, இருக்கிறார். यीशु है. உன்னை தேடி வந்த இயேசு இருக்கிறார். तुझे ढूंढ कर आने वाला यीशु है. எவ்வளவு வருஷத்தின் துக்கத்துக்கு முடிவு அவர் உண்டாக்குறதற்கு அவர் போதுமானவர். कितने भी साल दुख रहे उसके लिए अंत लाने के लिए वो काफी है. வசனத்தை கர்த்தர் உன்னோடு பேசி இருக்கிறார்னா इस वचन को परमेश्वर आपसे बात किया है நான் तो விசுவாசத்தோட சொல்றேன், मैं विश्वास के साथ துக்க कहता நாட்களுக்கு हूं, இன்றைக்கு கர்த்தர் முடிவை உண்டாக்குவார். तेरे दुखों के दिन के लिए अंत को இனி परमेश्वर நீ தீங்கை लाएगा. காணாதிருப்பாய். तू अब से बुराई को नहीं தீங்கை देखेगा. காணாதிருப்பாய். बुराई को नहीं துக்க देखेगा. நாட்களுக்கு பதிலாக इस दुख के बदले में இரட்டத்தனையான சந்தோஷங்களை அனுபவிக்கும் நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். दुगुना आशीर्वाद भरा हुआ दिनों को மாற்றங்களை रखे. கர்த்தர் தருவார். परमेश्वर देंगे जरूर. ஆமென். आमेन. இனி நீ பாவம் செய்யாதேனே. अब से तू पाप मत करना. மறைமுக பாவம் गुफ्त में भरा हुआ पाप யாருக்கும் தெரியாம இருக்கலாம், இயேசு தெரியும். कोई भी नहीं जान सकता लेकिन यीशु जानते हैं. ஆமென். ஆமென். அதனால தான் சொன்னார், இனி நீ பாவம் செய்யாத, इसलिए कहा कि आपसे पाप मत குறை करना. சொல்லாத,
कमियां मत கர்த்தர் कहना। உனக்கு உதவி செய்வார். परमेश्वर तेरी சர்வ मदद வல்லமை உள்ள करेंगे। தெய்வத்துடைய பாதத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். सर्व सामर्थ्य भरे परमेश्वर के चरणों में எங்களோடு सौंपते பேசின हैं। வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. हमसे बात किए वचनों के लिए धन्यवाद। என் பிள்ளைகளுடைய துக்க நாட்களை முடிவுண்டாக்குகிற தெய்வம். मेरे बच्चों के जिंदगी के दुख को अंत लाने वाला परमेश्वर। என்ன துக்கம் என் இயேசுவுக்கு மட்டும் தான் தெரியும். क्या क्या दुख है कर कर केवल मेरा यीशु जानता है। பிள்ளைகளுக்கு அற்புதம் செய்ய போதுமானவர். इनके लिए चमत्कार करने के लिए आप काफी இப்பவே हो। நீங்க செய்யும்படி நான் ஜெபம் பண்றேன். आज ही करने के लिए मैं प्रार्थना करता हूं। சமாதானத்தோடு அனுப்புங்க. शांति के साथ இந்த வார்த்தை लौटाइए। தொடர்ந்து இவர்களோடு கிரியை செய்ய நான் ஜெபிக்கிறேன். ये वचन लगातार इनके साथ क्रिया करने के लिए मैं प्रार्थना வருகை करता हूं। பரியந்தம் காத்துக்கொள்ள. आगमन तक संभालिए। துதியும் கனம் மகிமை உமக்கு செலுத்துகிறோம். स्तुति आदर और महिमा आपको देते இயேசுவின் हैं। நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. यीशु के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता। மில்கர் बोली ஆமென். आमीन। என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, हमारा प्रभु यीशु मसीह का अनुग्रह, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, पिता परमेश्वर का பரிசுத்த प्रेम, ஆவியானுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் पवित्र आत्मा का एक मन शांति और உங்களோடு समाधान மீண்டும் சதா காலங்களிலும் आप और मेरे साथ सदा இயேசு समय तक கிறிஸ்துவுடைய வருகையில் உண்டாவதாக. यीशु मसीह के आगमन में हो। ஆமென். आमीन। கைகளை வைத்து நல்ல மூணு அல்லேலூயா சொல்லிடுவோம்.